பரணி அப்டேட்டோட ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து டாக்ஸிக் ரிலீஸ் ஆகியிருக்கு. டாக்ஸிக் ரிவ்யூ பேசணும். டாக்ஸிக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஆடியன்ஸ் பத்தி கேட்கணும். நம்ம எல்லாத்தையும் அதை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ் சொல்லிடுங்க. இன்னைக்கும் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு, சொல்லிடுங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி. அப்டேட்டோட ஆரம்பிங்க பரணி. ஓகே, இன்னைக்கு வரப்போகிற முக்கியமான அப்டேட்டு நைட்டு 12:30க்கு GTA 6ஓட எக்ஸ்டெண்டட் லுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வருது. அதுதான் மிக முக்கியமான அப்டேட்டு. ஓகே, இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல். இன்னைக்கு திருவோணம்ன்றதுனால அதிமனோகரம் மோகன்லால் ஃபிலிம் அதுலேருந்து ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஐஎம் கேம்லேருந்தும் ஓணம் ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அன்பில் தமிழ் ஃபிலிம் அதுக்கும் ஓணம் ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திலீப்போட நீக்கம் புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒன்ஸ் மோர் ஹாய் 2 படத்துக்குமே புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இம்மார்டல் ஜிவி பிரகாஷ் படம் அதோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷும் கைடும் நடிக்கிறாங்க. ஒரு ஃபேண்டசி த்ரில்லர். அப்புறம் ஜெய்சூர்யாவோட ஆப்ரேஷனல் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. கரிக்கு டீமோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் குட் லக் சிக்கோ அதோட டைட்டில் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிகில் பிரசாத் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. கரிக்கு டீம் வந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜீவா நடிக்கிற ஜாலியாக இருந்த ஒருத்தன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு வருது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கலில். அஸ்வத் மரிமுத்து அவர்கள் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்டேஜ் ஈவெண்ட்டில் ஃபுல்லாக தர்மன் ஷூட் தான் போயிட்டுருக்கு அப்படின்னாரு. அதே மாதிரி மம்தா பைஜு நடிக்கிற படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்காரு. பிரதீப் அவர் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்புறம் டயங்கிராம் படம் அந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறம் இன்னிசை அந்த டைரக்டர் வந்து புதுசாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, வெஸ்டர்ன் காட்ஸ் பிக்சர்ஸ்ன்னு சொல்லி. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ கேட்டுச்சா? கேட்டுச்சு பரணி. மற்றவங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். மாவீரன் பாசிட்டிவா ஆரம்பிக்கிட்டோம். மாவீரன் நீங்க பாசிட்டிவா ஆரம்பிங்க. மாவீரன் கண்டிப்பா நீங்க பாசிட்டிவா தான் இருப்பீங்க. எனக்கு புரியலையே, அவர் பாசிட்டிவா எதுவும் சொல்லியிருந்தாரா என்ன? தெரியல, அவர் பாசிட்டிவா சொல்லுவாரு அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அவர் கண்டிப்பா பாசிட்டிவா சொல்லுவார். சொல்லுங்க மாவீரன், உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். பாசிட்டிவா, ஜாலியா, சந்தோஷமா, நிம்மதியா. மாவீரன் கேக்குதா? தெரியல ப்ரோ, கேட்கல ப்ரோ எனக்கு அப்படிம்பாரு. இப்பதான் இல்ல ப்ரோ, இங்க நான் போனேன், எனக்கு டிக்கெட் கிடைக்கல. நாளைக்கு காலைல 10 மணிக்கு கவுண்டர்ல எடுத்துட்டு வந்திருக்கு. பாசிட்டிவா கேட்டேன், இல்ல பாசிட்டிவா கேட்டேன். ஆனா இவ்வளவு பாசிட்டிவா கேட்கல. நாளைக்கு காலைல ஃப்ரீயா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு வாங்க மாவீரன். நான் சொல்லிடுறேன் பிரகாஷ் ப்ரோ, அப்படி இல்லைன்னா நான் மறந்துடுவேன். இல்ல இங்கெல்லாம் ஃபுல்லா எல்லாமே சண்டே வரைக்கும் இங்கெல்லாம் எல்லாமே ரெட்டா தான் இருக்கு. சரி, பொறுமையா பார்த்துட்டு பாசிட்டிவா சொல்லுங்க மாவீரன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்க சொல்லுங்க. பரணி சொல்றதா சொல்லுங்க. ஆனா 2 விஷயத்த சொல்லிடுறேன் இப்பயே. மணி இப்போ கரெக்டா 9 ஆக போகுது. இந்த 9 to 9:30 வரைக்கும் ஸ்பாய்லர் இல்லாம பேசுவோம். யாராவது ஸ்பாய்லரோட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒருவேளை ஏன்னா இன்னைக்கு புதன்கிழமை, காலையில் வெள்ளி சனி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அப்படி வச்சுக்க முடியாதுல்ல ஸ்பாய்லரை. ஒருவேளை யாராவது ஸ்பாய்லரா பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9 மணிக்கு மேல ஒரு 10 நிமிஷம் மட்டும் கடைசியா பேசிக்கலாம். இல்ல ஸ்பாய்லர் எப்பவும் போல முத நாள் வேணாம், நம்ம வீக்கெண்ட்லயே வச்சுக்கலாம், ஒரு 2 நாள் ஆகட்டும் அப்படின்னா புதன் வியாழன் இன்னைக்கு நாளைக்கும் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை பேசுவோம். அது நீங்க என்னன்னு பேசிட்டு உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துட்டு பேசலாமா வேணாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா பேசுனா என்டர்டெயின்மெண்ட், பேசலைன்னா ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்க கேட்குறீங்களோ அப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரியே அதை வழங்கிக்கலாம் அப்படிங்கிறதா ஐடியா. இல்லை எல்லா படத்துக்கும் பண்ற மாதிரி பண்ணிடுவோம், அதுதான் பெட்ரு. புதன்கிழமை இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மட்டும் சொல்லுவோம், நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிற சொல்லுவோம். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக அந்த ஸ்பாய்லரோட டீட்டெயில்டாக பேசுறத ஒரு நாள் 2 நாள் கேப் போட்டு பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். அது எப்படி வேணா பண்ணலாம். பரணி ஸ்பாய்லர் இல்லாம சொல்லுங்க பரணி, மற்றவங்க கமெண்ட் வரதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் போய்க்கலாம் கடைசியா. ஓகே, ஸ்பாய்லர் இல்லாமலே நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்த படம் நான் ட்ரெய்லர் பார்க்கல, ஆனால் அந்த சின்ன யங்கர் வெர்ஷன் ஆஃப் யாஷ் இருக்காருன்றது தெரியும். 1-2 கிளிப்பிங்ஸ் தான் பார்த்துருக்கேன், அதனால எனக்கு தெரியாது எதுவுமே.
பிளாங்காக தான் போனேன். காலையிலேயே ஆனால் ரிவ்யூஸ்லாம் வந்ததுனால அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் போனேன். விஷுவலாக வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப வந்து ஃப்ரேம்ஸாக ரொம்ப ப்ரொடக்ஷன் குவாலிட்டியாக வந்து அவங்க நிறைய காசு செலவு பண்ணி ஒரு ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ இதாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது வந்துட்டு அது நான் ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக பார்க்குறேன். ஆனால் அதை தாண்டி ஒரு இது ஒரு கதைன்னு ஒன்று வேணும் ஒரு படத்துக்கு. அதுதான் வந்து ஒரு பேஸ். அந்த பேஸ் வச்சாதான் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் வந்து அதுக்கு மேல இருக்கிற எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் அதுவே ஒரு மாரி இதா தான் இருந்துச்சு. அந்த கதையாவே ரொம்ப வந்து ஒரு தின் ஸ்டோரி லைன வச்சு தான் டிராவல் ஆச்சு. அதுவுமே வந்துட்டு அந்த ஸ்டோரி லைனுமே வந்து நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு பார்த்தா, அது இன்ட்ரஸ்டிங்கா இல்ல. அதுதான் ஒன் ஆஃப் த இதா இருக்கு. நம்ம ஒரு படத்தோட ஒன்லைன் சொல்றோம்னா, அதுவே நமக்கு வந்துட்டு இன்ட்ரஸ்டிங்கா இல்லன்றப்ப, கதையா வந்து 3 ஹவர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்கன்றப்போ, அது எப்படி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதுதான். அதே மாரி எந்த கேரக்டர் கூடயும் நம்மளால வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கவே வந்து முடியல. அந்த கேரக்டர் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து ஒரு கேரக்டர் கூட வந்து கனெக்ட் பண்ண முடியல. எனக்கு இது இன்னொரு பாசிட்டிவ் லைட்டான பாசிட்டிவ் என்னன்னா, நயன்தாராவும் யாஷோட இன்ட்ரோ ஃபைட் சீக்வென்ஸ் அது வந்து எனக்கு வந்து அ உண்மையிலேயே வந்து பிடிச்சிருந்துச்சு. அது மேக்கிங்காவுமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அத தாண்டி வர்றது எல்லாமே ரொம்ப ரேண்டமான ஈவென்ட்ஸா இத ப்ளே பண்ண மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. லாஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்துட்டு ஒரு மாரி கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. ஐயோ! என்னடா இது அப்டின்ற ஒரு ஃபீல் குடுத்துருச்சு. அதுதான் பிரச்சனை. லாஸ்ட் 1 ஹவர் மட்டுமா பரணி? இல்ல சுரேந்தர். ஆக்சுவலா அதுவரைக்குமே வந்துட்டு ஒரு மாரி தான் இருந்துச்சு. பட் ஆனா, அத தாண்டி அந்த ஒரு லைட் ஹெட்டேக் ஜோனுக்கு போற மாரி, "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" நம்மள புலம்ப வைக்கிற மாதிரி ஒரு ஜோன் வந்து அந்த லாஸ்ட் 1 ஹவர் எனக்கு குடுத்துச்சு. அதுக்கு நடுவுல ஒண்ணுமே இல்ல. பட் இருந்தாலும் ஓகே. அந்த ஒரு ஜோன் தான். பட் இருந்தாலும் அந்த 1 ஹவர் வந்து எனக்கு, "எப்பா உட்டுருங்கடா" அப்படின்ற ஒரு ஜோன் தான். எனக்கு படம் வொர்க் ஆகல. சுத்தமா வொர்க் ஆகல. வொர்ஸ்ட்டு அவ்வளோதான். என்ன பிரகாஷ்ண்ணே நீங்க ப்ரோ சொல்லிட்டீங்களாண்ணே? நான் ப்ரோ சாரி இல்ல ப்ரோ நான் சாரி சொல்லலாம் சொல்லலாம். சாரி சார் நீங்க சொல்லுங்க ப்ரோ. யாரு நானா? இவரு இல்ல நானும் இல்ல ப்ரோ. இல்ல சொல்லுங்க சொல்லுங்க ராஜா bro. பிரதர் நான் இன்னைக்கு வந்து மூவி வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து புக் பண்ணி போயிட்டேன் தெரியாம. எனக்கு வந்து பாதி படத்திலேயே வந்து சுத்தமா முடியல. அப்பயே தோணிருச்சு இதுல கதையே இல்ல, எப்படி வந்து அவர் வந்து யஷ் வந்து கதைன்னு ஒண்ணு கேட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து தோணிருச்சு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு பரணி ப்ரோ வந்து இந்த கிவ் அவே கொடுப்பார்ல, சோ அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த வாட்டி அவர் கிவ் அவே கொடுத்தா கீழே வந்து போட்டே போடுங்க, இந்த படத்தை இல்ல, இல்ல, தவிர இல்ல, எந்த இல்ல. படம் வேணாலும் இல்ல, போங்க இல்ல. அது அப்படின்ட்டு. நான் வந்துட்டு ஹாய் ஒன்ஸ் மோர் ஸ்பெஷல் கிவ் அவே அது மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன். பெத்லஹேம் கூட இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன். பட் ஆனா இந்த படத்தை தயவு செஞ்சு நான் இன்க்ளூட் பண்ணவே மாட்டேன். அது நான் முடிவு பண்ணிட்டேன் ராஜா. டோன்ட் வரி. Yeah. இன்னொரு இன்னொரு டவுட் எனக்கு, ஒரே ஒரு doubt. யார் வேணாலும் சொல்லுங்க. இந்த படத்தை நான் வந்து பார்த்துட்டேன். டாக்ஸிக் ரொம்ப ரொம்ப ஐ மீன் ரொம்ப பேடா இருந்தது. இதை விட பேடா வந்து மகுடம் இருந்ததா? ஏன்னா நான் அந்த படம் பார்க்கல, அதனால யாருனாச்சும் பார்த்தா அதை சொல்லுங்க. இல்ல இல்ல பேய்க்கும் எனக்கு பேய்க்கும் சண்டை அந்த மாதிரி தான் இல்ல இருக்கும். இல்ல ரெண்டுமே இல்ல இல்ல காம்படிஷன் எனக்கு தான். வந்து இல்ல ப்ரோ எனக்கு இது வரைக்கும் நான் வந்து அதாவது லைட்டர்ல ஒரு 0.5 இல்ல வந்து இவர் வந்து விஷால் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிட்டாப்ல. விஷால் ஐயா நான் பரவாயில்ல எனக்கு அப்பன் ஒருத்தன் இருக்கான்னு காட்டுறதுக்கு வந்து யஷ் பண்ணிட்டாப்ல. எனக்கு அந்த மாதிரி ஒரு 0.5 அளவுக்கு கூட எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா எனக்கு இல்ல நான் இப்ப நான் சொல்லிடுறேன், நான் என் ரிவ்யூ சொல்லிடுறேன். வித்தவுட் ஸ்பாய்லர் வித்தவுட் ஸ்பாய்லர். வித்தவுட் ஸ்பாய்லர்லயே போறேன். அதாவது ஏன் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலன்றதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, ஒரு படம் பார்க்கும்போது ஜென்ரலா எந்த ஆடியன்ஸ் போய் படம் பார்த்தாலும் அந்த ஹீரோ கேரக்டரோ இல்ல வில்லன் கேரக்டரோ அது ஹீரோ பண்ணியிருந்தாலும் அது வந்து இது வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு பதட்டம் நமக்கு இருக்கும். நெகட்டிவா இருந்தா அவர் பண்றதுக்கு நமக்கு ஒரு மாதிரி பதட்டத்தை கொடுக்கும். இந்த கேரக்டர் என்ன ஆனாலும் எக்கேடு கிட்டு போனாலும் நமக்கு ஒரு கவலையும் இல்லைன்ற மாதிரி வந்துச்சுன்னா அந்த படம் விளங்கவே விளங்காதுன்றதுதான் கதை. நான் ஒரு படம் வந்து 3.25 மணி நேரம் ஒருத்தனால எப்படி ஒரு 3 விஷயத்த மட்டும் ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே ஒருத்த லைஃப் ஃபுல்லா ஓட்டுறத வந்து அதாவது ஒரு பீரியாடிக் மாதிரி காட்டுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 47 ஆரம்பிச்சு 77 வரைக்கும் ஸ்ட்ரகிள். இந்த இந்த இதுல சொல்ற மாதிரி குத்து படத்துல சொல்லுவாப்புல 1927 ஸ்ட்ரகிள் பண்ணி 1947 கிடைச்சிச்சுன்ற மாதிரி இவர் 47 இருந்து 77 வரைக்கும் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்ம தான் பட்டோம். அவர் என்னென்ன சாதனைகள் பண்ணாருன்றத வந்து ஒரு தொகுப்பா காமிச்சிருக்காங்க ஒரு 3.25 மணி நேரம். நான் என்ன கேட்கறேன்னா, முதல்ல இந்த படத்துக்கு வந்து ட்ரைலர் நல்லா இல்லைனாலும்
எனக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்பிக்கை வந்தது காரணம் தான் கீது மோகன்தாஸ் எடுத்து இதுக்கு முந்தின எடுத்த படம் மூத்தோன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு அந்த படம் கதை ரீதியா எனக்கு அதுல வந்து நிறைய இது வந்து காம்ப்ளிகேட்டான விஷயமா இருந்தாலும் எனக்கு அந்த படம் ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. மூத்தோன் படம் எடுத்தவர் அவரோட ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஹஸ்பண்டோட டைரக்ஷன்ல எனக்கு கமெண்ட் படம் ரொம்ப பிடிக்கும். இந்த 2 நல்ல படம் கொடுத்தவங்க கிட்ட இருந்து இவ்வளவு ஒரு அபத்தமான படம் வரும்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. அந்த அபத்தத்தை எப்படி வந்து அதாவது அதாவது ஒண்ணும் இல்லை. இப்போ வந்து பரணி சொல்றாப்புல எனக்கு வந்து எப்படின்னா நயன்தாரா யஷோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் படமே கிடையாது. அப்படி அப்படி ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் பிடிக்கும்னா வெறும் சீன்ஸை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு போயிடலாமே. எனக்கு சத்தியமா இது கதைன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒன்று சொல்லி ஆரம்பிக்கிறீங்க, முடிக்கும் போது என்னென்னமோ சொல்லி முடிச்சுட்டு அவர் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் 1 மணி நேரம் இல்லை எனக்கு வந்து ஒரு அதாவது எனக்கு தெரியும் 3/4 மணி நேரத்திலேயே ஆள விடுறான்ற ரேஞ்சுக்கு தான் போயிடுச்சு. இதை எப்படி கதைன்னு ஒருத்தர் ஓகே பண்ணி ஒரு ப்ரொடியூசர் கதை கேட்குறீங்க, ஒரு ஹீரோ அதாவது இந்தியாவில் இப்போதைக்கு வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோ ரேஞ்சுக்கு போன ஒருத்தர் இப்படி இது ஒரு கதையில அதை ஒரு கதையை அக்செப்ட் பண்ணி அது கதையில அந்த கதைக்கு 400-450 கோடி பட்ஜெட் போட்டு எப்படி படம் எடுக்கிறீங்க? எனக்கு இதை வந்து அபத்தமா உங்களுக்கே தெரியலையான்றது. ஆடியன்ஸ் நீங்க என்ன கொடுத்தாலும் பாத்துறீங்கன்ற ஒரு மைண்ட் செட் ரேஞ்சுக்கு போயிடுறீங்களா? எனக்கு இது வந்து நான் கேள்வியாவே கேட்கணும்னு இருக்கு. எனக்கு வந்து ஜென்ரலா இருக்க ஆடியன்ஸ் வந்து நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க பாத்துருவோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு படம் எடுக்கிறாங்களான்றதும் தெரியல. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அதாவது இந்த படத்துக்கு யார் மியூசிக்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு தான் நான் பார்த்தா ரவி பசூர் பண்ணாருன்னு. எனக்கு அதுவும் இம்ப்ரெசிவா தெரியல. ஒரு கேஜிஎஃப்ஏ மறுபடியும் ரிப்பீட்டட்ல அடிச்ச மாதிரி இருந்துச்சு. கதையே இல்லாத ஒரு கதைக்கு ஸ்கிரீன் பிளேக்கு எதுக்கு 2 பேர் எழுதுனாங்கன்றதும் தெரியல. சினிமோட்டோகிராஃபியா நல்லா இருக்கு. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் ஒரு மாதிரி அந்த ஸ்னோ போர்ஷன் நடக்கிறதுலாம் நிறைய இடத்துல இது வந்து அபத்தமா தெரியுது. கிரீன் மேட்டுன்றது அபத்தமா தெரியுது. அவ்வளவு பட்ஜெட் எடுத்தாலும் அந்த கிரீன் மேட்டுன்றத பர்பஸா ஆக்கி எடுக்கிறீங்க. எனக்கு அது ஒன்றும் புரியல. 2வது வந்து எனக்கு இந்த விஷயத்த அண்ணா இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிறேண்ணே. எனக்கு இது நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கங்க. எப்பவுமே வந்து ஒரு இது வந்து ஃபீமேல்ஸை வந்து ஒரு மாதிரி காட்டுறவங்க வந்து எப்படின்னா ஜென்ஸ் டைரக்டர்ஸ்லாம் அந்த மாதிரி காட்டுவாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி அபத்தமா இருக்கும் வச்சுன்றதுனா எனக்கு ஃபீமேல் கேரக்டர்ஸ் இவ்வளோ ஒஸ்டா எந்த டைரக்டருமே ரைட் பண்ணி நான் பார்த்ததில்ல. இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே இவ்வளோ சீப் மென்டாலிட்டியா ரைட் பண்ண கேரக்டர்ஸ்லாம் நான் எதுவுமே பார்க்கல. எனக்கு மெயினா சொல்லலாம் உமா குரேஷி கேரக்டரு. 2வது வந்து இது இது என்ன எந்த கேரக்டர் ஏதாச்சும் ஒரு விஷயம் பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு ஒன்னாச்சும் இருக்கும்னு நினைச்சு நானே எவ்வளவு தொலாவுனேன். இல்ல 1% சரி சொல்லுங்க நீங்க சொல்ல வந்து பதறிட்டேங்க. நீங்க எப்பவும் சொல்ற ஃப்ளோல சொல்லிருவீங்கன்னு கொஞ்சம் பதறி ஐயா அதனாலதான் இல்ல அன்னைக்கே தூக்கி போட்டீங்க. அதனாலதான் நானே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுறேன். எனக்கு இது இது அதான் இந்த தூள் படத்துல வர சீன் தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது பரவ முடியுமா சொல்லுவாங்களே, இந்த கர்மத்தை காலில் ராத்திரி பூரா உட்காந்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருந்தியான்னு கேட்பாங்கல்ல, அதுதான் எக்ஸாக்டா அந்த படமே. எனக்கு சத்தியமா எனக்கு இதை மட்டும் சுத்தமா புரியல. எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு படம் பேன் இட்டு கொடுத்தா நீங்க அதே மாதிரிதான் தயவுசெய்து தமிழ் டப்பிங் பண்ண டப்பிங் டீம் டயலாக் எழுதுனவரு அப்பா இப்படி ஒரு தமிழ் டப்பிங் டயலாக் நான் லைஃப்ல கேட்டதும் இல்ல. ஒரே நேரத்துல நீ ட்ரெஸ்ஸையும் கழட்டி கையும் அறுத்துக்கிட்டனா ஒரு பையன் எதமா கான்சென்ட்ரேட் பண்ணுவான்? அப்படிவா அதுக்கப்புறம் நீ 1 லிட்டர் சென்ட் அடிச்சுக்கிட்டாலும் ஊனாத்த எனக்கு தெரியாதா? தியேட்டர்ல சிரிக்கிறாங்க. ஸ்பாயிலர் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பாயிலர் சொல்றீங்களா? அப்ப சொல்லாரு நான் இங்க ராணி மாதிரி வாழ்றேன், நீ சாணி மாதிரி வாழ்ற. சரி ஒரு நிமிஷம். இப்ப ஸ்பாயிலர் சொன்னா மாவீரன் நழுவார். ஏன்னா ஸ்பாயிலர் பார்க்கணும். அவர் படம் கமல் வந்து கால் பண்ணி மொத்தமா என்னங்கிறத ஒப்புச்சிட்டான். அதனால நீ மாவீரன்ல கவலையே பட மாட்டாரு. இந்த ஸ்பாயிலருக்கு வந்து பதறது 2 இதுதான். ஒண்ணு விஷாலு, இன்னொன்னு பரணி.
மாவீரன் போயிட்டாரு நீங்க அவர் சொல்ல பாத்துட்டாரு ப்ரோ, வரணி ப்ரோ, அவருக்கு தெரியும் ப்ரோ, எல்லாம் நாங்க காலைல எல்லாம் பேசிட்டோம் நாங்கெல்லாம் bro. காலையில இல்ல, பார்த்து எனக்கு முடிச்சுட்டு வந்த நிமிடம் எனக்கு இது எல்லாமே தெரியும். இந்த ஸ்பாய்லர் கேட்டோடனே காலைல சுடுதண்ணி ஆசிடி கலந்து ஊத்துன மாதிரி கதறது நீங்களும் உஷாருதான் நான் பரணி. உங்களுக்கு நீங்க ஷோ டைம்னு போட்டப்பே நான் என்ன மெசேஜ் போட்டேன், போகாதீங்க போகாதீங்கன்னு ஆக்சுவலா சொல்றேன். இது நான் காலையிலே போக வேண்டியது, பட் நான் தான் சொன்னேன்ல ஒர்க்னால இல்ல, இப்ப ஓ நான் நம்ம வெஞ்சர் நம்ம அப்படின்னு இல்ல போயிட்டாரு பாருங்க. ப்ரோ விஷால், எனக்கு என்ன நீங்கள் என்ன actually- வெறுப்புனா ப்ரோ, எனக்கு என்னன்னா இங்க தமிழ் படத்துக்கே அவளை கூட்டம் வரல ப்ரோ, இது என்னன்னா ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு ப்ரோ ஷோவே. ஆமா ஐயோ அதான் இதா இருக்கு, ஏன்டா இவ்வளவு எதிர்பார்ப்பு, எல்லாரும் வரானுங்க இப்படி ஒண்ணு சிரிக்கிறானுங்க தியேட்டர்ல. கமல் ஒரு படம் வந்து படம் பூரா ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாஸ் ஹீரோ எலிவேஷனா கொடுத்து ஒரு படத்துக்கு மௌனாஞ்சலி செலுத்துற மாதிரி படம் பூரா தியேட்டர்ல உட்கார்ந்த ஒரே படம் இதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. படம் பூரா நிசப்தமா இருக்கு. நான் ஒரு ரிவ்யூ பார்த்தேன். ஒண்ணு வில்லனை போடுறான், இல்லைன்னா ஹீரோயினை போடுறான். இதை தாண்டி வேற எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். எஸ் இன்ட்ரோவையாச்சும் காட்டாம வச்சிருக்கலாம், அதுவா சர்ப்ரைஸா இருந்துருக்கும். ஆஹா இது படம் வித்தியாசமா பூராவா? இன்ட்ரோவா இருக்கேன்னு. எப்படி லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல எஸ்ட காமிச்சு படத்தை முடிச்சிட மாதிரியா? அது கூட பெட்டரா இருந்திருக்கும், மேபி பெட்டரா. டீசர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ டீசர் டீசர் அந்த டீசரை விட உண்மையாவே நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். நமக்கு எல்லாத்தையும் அது ஃபுல்லா பார்த்து இன்ட்ரோவா ஒரு 4 நிமிஷத்தையும் காமிச்சிட்டு கிளிம்ஸ் மாதிரி விட்டுட்டு அதான் அவனோட ஓப்பனிங் சீனா வச்சா நம்ம பாக்குறவனுக்கு என்ன புதுசாவும் இல்ல, ஏற்கனவே பார்த்தாச்சுங்கனால ஒரு பிரமிப்பாவும் இல்ல, புதுமையாவும் இல்ல. இதே நீங்க அந்த அதை ஒளிச்சு வச்சிருக்கலாம், சில விஷயங்களும் பண்ணிருக்கலாம். எல்லாத்தையும் பண்ணி விட்டாங்க சூப்பாயிலுங்க. இல்லண்ணே எங்க யாஷையே ஒளிச்சு வச்சிருக்கலாம் அவங்க. அது ஒரு அளவுக்கு சர்ப்ரைஸ். ஐயா பரணி அது ஆல்ரெடி ஒளிச்சுதான் வச்சிருக்காங்க, உங்களுக்கு தான் தெரியல ப்ரோ. அவன் மேனரிசம் ஒண்ணு பண்றானே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ கேட்டீங்கன்னா இந்த படத்தையே பேசாம ஒளிச்சு வச்சிருக்கலான்னு இருப்பாரு. சரி இல்ல அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல ஒரு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் எடுத்து அப்புறம் போட்டு பாப்பாங்கல்ல, ரஷ்யா நல்லா இருக்கு, சாரி நல்லா இது இல்ல அப்படின்ட்டு. அந்த மாதிரி கூட பாக்கலாம், ஸ்கிரிப்டாவே நல்லா இல்ல, அது வேற விஷயம். பட் பரணி இவ்வளவு பேர் போனாங்க. இல்ல பரணி, நான் ஏற்கனவே சொல்றேன், ஸ்பாயிலர் பேசினா நான் மொத்தமா எல்லாத்தையும் டப்பு சொல்லிடுறேன். ஸ்பாயிலர் இல்லாம இந்த வடிகட்டி பேசுறதுக்கு எனக்கு கஷ்டம் இல்ல. பிரகாஷ் எல்லாருமே வந்து ஓகே சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்குலாம் எடுத்து விடுங்க. ஸ்பாயிலரோட பேசுங்க பிரகாஷ் ப்ரோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயிலர் இல்லாம சொல்றேன். இல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். மாவீரன் உங்களுக்கு ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க மாவீரன் ஸ்பீக்கர்ல உள்ள ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லுங்க, ஸ்பாயிலர் இல்லாம ஸ்பாயிலரோட. பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ அவருக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே தெரியும். அப்ப இப்ப நான் சொல்ல போறது எந்த படத்துக்குமே எந்த கவலையுமே இல்ல. சரி, இந்த யூடியூப்ல கேட்கறவங்களுக்கு மத்தவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப கொஞ்சம் ஸ்பாயிலரோட, அது ரொம்ப ஸ்பாயிலர் இல்ல, பட் லே ஸ்பாயிலரோட போறேன். கொஞ்சம் பாத்துங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. என்னன்னா ப்ரோ இல்ல அடிக்கிறதுக்கு இல்ல, நான் ஒண்ணே ஒரு படத்துல வந்து நரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். யாருன்னா படத்தை கதையை ஆரம்பிச்சு நம்ம ஆடியன்ஸ்ட சொல்றவங்க, அந்த ஆடியன்ஸை சொல்றவங்க அந்த கதையை சொல்லுவாங்க. அவங்க அந்த படத்துல ஒரு முக்கியமான அங்கமா இருப்பாங்க. கடைசியா வந்து அவங்க வந்து இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு கிளைமேக்ஸ் திரும்ப வந்துடும். அப்படி கதை ஆரம்பிக்கிற இடத்துல ஒருத்தர் கதையை சொல்றாரு. கதையை ஆரம்பிச்சு அவர் இவரை சந்திச்சாரு, அவர் இப்படி சந்திச்சாரு, இப்படி ஆனாரு, இப்படி போனாரு, இங்க போனாரு, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, இப்படி பண்ணி அவர் என்ன பண்ணல, அவர் பண்ண அப்படி, அவர் இப்படி, அவர் அப்படி என்னமோ சொல்றாரு. அப்படி சொன்ன கேரக்டர் கிளைமேக்ஸ்ல இல்லவே இல்லை. அந்த கிளைமேக்ஸ்ல அப்படி சொன்ன கேரக்டர் பேக்கு அப்படின்னு சொல்லி வேற மாதிரி ஒரு இதை வச்சுட்டாங்க. இப்ப என்னன்னா கதையை சொல்லும் போது ஓட்டர் இருந்தா பரவாயில்ல, கதையிலேயே ஓட்டர், கதை சொல்றவனே ஒரு ஓட்டர் அப்படின்னா இது எப்படா ஃபர்ஸ்ட் கதை கேட்டீங்க, இது எப்படி நீங்க கொண்டு போய் கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு முத கேள்வி அங்கதான் எனக்கு இருக்குது. நீ ஒரு கதையோட நரேட்டரே ஃபேக் அப்படின்னா என்ன? அப்ப படம் பூரா பார்த்த ஆடியன்ஸ் பைத்தியக்கார பையங்கிறத நீ அங்கேயே சொல்றீங்க. மத்த சீன்ஸா விடுங்க, மேக்கிங்கா விடுங்க, விசுவல்ஸா விடுங்க, இல்ல நீ கொண்டு வந்து லாஜிக்கா விடுங்க, என்ன வேணா விடுங்க, கதையை சொல்றவனே ஃபேக்குன்ட்டீங்க. ஆடியன்ஸை பார்த்து ஒருத்தன் கதை சொல்லிட்டு இருக்கான். அவன் தான் படம் ஆரம்பிச்சது கடைசியில அவன் சொல்றான், இந்த கதையில எவனுமே ஹீரோ கிடையாது, எல்லாமே வில்லன் தான் அப்படின்னு சொல்றான். சரி ரைட், இப்படி சொன்னவன் அவன் இல்லவே இல்லைங்க. அடே அப்புறம் இல்லாத ஒருத்தர் ஏன்டா கதையை சொல்றீங்க, இல்லாத ஒருத்தர் ஏன்டா சண்டை போடுற, இல்லாத ஒருத்தர் ஏன்டா என்னென்னமோ பண்றங்கிற மாதிரி இல்லாத ஒருத்தனை வச்சுட்டு இவ்வளவு அலுவலம் பண்ணி வச்சிருக்காங்க கருமத்தை. இதுக்கப்புறம் அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா எஸ்கே வந்து ஒரு 2 நிமிஷம் சீன் பண்ணதை இவங்க வந்து படம் பூரா எடுத்து வச்சிருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா எஸ்கே 2 நிமிஷம் பண்ணதை படம் பூரா எடுத்து வச்சிருக்காங்க. சுரேந்தர் ப்ரோ
நாளைக்கு உங்க வீட்டுக்கு கோர்ட் நோட்டீஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு, எதுக்கு ரெடியா இருங்க. இல்ல அதுக்குதான் நான் ஸ்பாய்லரே சொல்லலையே. நான் ஸ்பாய்லர் இல்லாம நேரா நான் வந்து நரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அடுத்து இன்னொன்னு இந்த படத்தை பத்தி நான் எதுவுமே ரிவ்யூ சொல்லல, இருந்தாலும் சொல்லிடுறேன். நானும் வந்து ஸ்பாயில்லாம் பண்ணேப்பா. நான் இன்னொரு படத்தை எடுத்து ஊமையாக தானே கூறுகிறேன். அதுல என்ன பிழை கண்டீங்க? அதுதான் பரணி ப்ரோவோட ரிவ்யூ கீழே கேவியர் அட்டாக் பண்ணி விட்டுருக்கேன். அதுதான் மாவீரன் கேட்க வந்து, ஏன் மாவீரன் நான் நல்லா இருக்கு பிடிக்கலையாப்பா என்ன? இல்ல நானே கேட்டேன் பரணி ரிவ்யூ எப்படியா கேவியர் அனுப்பிச்சுடுங்கன்னு கோர்ட் நோட்டீஸ் வந்த ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். அவர் பாவம் வேணான்ட்டாரு. காலில் வச்சுக்கிட்டே பண்ணேன் வேணான்ட்டாரு. இல்ல அவங்க வந்து கேவியனுக்கும் கன்னட சினிமாவுக்கும் ஏதோ தீராத பகை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற ஒரு படம் பண்ணாப்ல, அது என்ன படம்? கேடி தி டெவில். அடுத்து டாக்ஸிக்கு. வெறும் ருத்ர தாண்டவங்கள் படங்களா வருகிறது கன்னட சினிமா. எனக்கு என்னன்னாங்க, இந்த கதையிலேயே நான் வந்து ஸ்டார்டிங்லயே ஒண்ணுமே எப்படின்னா, இந்த படத்தை பத்தி நான் ரிவ்யூவே சொல்லலை. ரிவ்யூ வீடியோலே பாத்தீங்கன்னா ரிவ்யூ சொல்லியிருக்கே மாட்டேன். நான் ஒன்றும் இந்த படத்தை போய் பாருங்க, எப்படி போய் பார்ப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் கூடதோட போய் தேட்டரை ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பல சீன்ஸ் இருக்குது. சட்டையை கட்டினாலே பயப்படுறாங்க ஆடியன்ஸ் வந்து, டே சட்டை கட்டுறாங்க அளவுக்கு பயங்கரமா இருக்கு. வழக்கமா ஹீரோயினை தான் வந்து வில்லன் இருந்து ஹீரோ காப்பாற்றுவார். ஆனா இதுல ஹீரோட்ட இருந்து ஆடியன்ஸ் காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. உண்மையாலுமே ருக்மிணி வசந்த் எல்லாம் காப்பாத்துறதுக்கு ஆடியன்ஸ் கதறான் என்னென்னமா பண்றான். டே அப்பாடா திரும்ப போயிட்டாடா சந்தோஷம் இல்ல. கீடிசா என் பக்கத்துல உட்காந்துருக்கவன் டே வந்தோன்னு அப்படி எல்லாம் ஏஞ்சி கை கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஞ்சி அவன் வெளியே போனான். அப்புறம் இல்லடா ஒரு திரும்பி போயிட்டேன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு பிடிச்சி உட்கார வச்சுட்டான். அப்பாடா திரும்பி போயிட்டாடா அப்படின்னு எல்லாம் உட்காந்துட்டாங்க. உட்காந்து திரும்ப அடப்பாவிகளா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது அடுத்து அதே மாதிரி வழக்கமா நம்ம எப்பவுமே சொல்லுவோம், படம் சரியில்லைன்னா ரைட்டிங் சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனா இந்த படம் ரைட்டிங்கே இல்லை. அப்படி ரைட்டிங் இல்லாத படத்தை பார்க்கணும், அந்த படத்தை பார்க்கலாம். அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இல்ல ஹீரோ யாரு, அவர் எதுக்காக அப்படி பண்றாரு, அவர் என்னதான் தொழில் பண்றாரு, அவருக்கும் வில்லனுக்கு என்ன சம்பந்தம், ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வில்லன் யாரு, ஹீரோக்கு வில்லன் எதிரிங்க யாரு, இப்படி எதுவுமே தெரியாத, எதுவுமே புரியாத, எதுவுமே எழுதாத கதை பார்க்கணுமா, தாராளமா போய் டாக்ஸிக் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஃபைட் சீன், 10 நிமிஷம் கில்மா சீன், 10 நிமிஷம் ஃபைட் சீன், 10 நிமிஷம் கில்மா சீன், இப்படி மாறி பார்க்கலாம். தாராளமா போய் பார்க்கலாம். இல்ல ப்ரோ, ஹீரோ வந்து ஆடியன்ஸ், வில்லன் வந்து படத்துல நடிச்ச கேஸ்ட் அண்ட் க்ரூ. இல்ல அதான் சொல்றேன். இப்படியே படம் பார்க்கலாம். நான் ஏற்கனவே காலைல ஒரு ரிவ்யூ ட்வீட் போட்டது, ஒரு மீம் டெம்ப்ளேட் மாதிரி போட்டிருப்பேன். கருணாஸ் மீம்ஸ் உள்பாடே காணப்படும் உனக்கு சந்தேகப்படுறாங்க இவர் ஆர்டர், நான் அதை வச்சு என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ சண்டை போறதுக்காக சட்டையை கட்டினாலும் சரி, சமாதானப்படுறதுக்காக சண்டையை கட்டினாலும் சரி, ஆடியன்ஸ் ஓஹோ அப்படின்னு வசூல்ராஜால வர பிரபு மாதிரி ஆயிடுறாங்க. ஓகேவா, அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருது. சரி இவ்வளவுதான் பேசுறேன், அடுத்து வச்சிரு, எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க, அடுத்து வா அப்படின்றாங்க. எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆயிடுறாங்க, ஆடியன்ஸ் ரெடி ஆயிடுறாங்க. அதுதான் இப்படி எல்லாத்தையும் படம் பார்க்கணுமா, இப்படி நீ போய் பார்க்கணும், தாராளமா போய் டாக்ஸிக்கு போய் பார்க்கலாம். நான் இப்படித்தான் பார்த்தேன். இப்படி பார்த்தா காலைல ஏன் சொன்னே வந்து மோசமான ரிவ்யூஸ் எடுத்தோடனே வேற ஒரு சைடு கிறிஸ்டோபர் ப்ரோ இருக்காரு, இன்னொரு சைடு வெங்கி இருக்காருல்ல, தெலுங்கு கிறிஸ்டோபர், இன்னொன்று தமிழ் வெங்கி, 2 பேரும் ஒரே ரிவ்யூ போட்டாங்க. இதுக்கு பார்த்துட்டு குரூப்ல போட்டா ட்ரெண்ட் விட்டு வர, அவரு குரூப்ல பார்த்துட்டு அவரு 6 மணிக்கே சோவா அவரும் பார்த்து சொல்றேன். இப்படி எல்லா ரிவ்யூஸையும் பார்த்துட்டு கேட்டுட்டு சரி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். காலைல ஏன் சொன்னேன், நம்ம ட்விட்டர் தான் பார்க்க மாட்டோம், வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் வந்துருச்சா, சரி இதுக்கு மேல நமக்கு என்ன இருக்கும், 0 வந்து -100க்கு கொண்டு போயிட்டா. அப்படி போய் பார்த்தாலும் ஏதாவது டீசெண்டா இருக்குன்னு நினைச்சு போனேன். கண்டிப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசெண்டா இருந்துச்சு. எனக்கு நம்ப மாட்டீங்க, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசெண்டா இருக்குன்னு சொன்னா கூட படம் பார்த்த ஃப்ரெண்ட்ஸே நம்பல. எனக்கு நல்லா தான் எனக்கு பரவாயில்ல, ஒரு ஏதோ கொஞ்சம் அப்படி போக தேட்டர்ல என்ஜாய் பண்றோமா, அப்படி இப்படி போதா, மாஸ் சீன்ஸ் இருக்கு. அது 2 சீன் சூப்பரா இருந்துச்சு. ஒரு கேராதிவனிக்கு ஒரு ஃபயர் சீன் ஒன்று வச்சிருப்பான். அந்த ஃபயர் சீனுக்கு யாஸோட இன்ட்ரோ வந்து பயங்கரமா இருந்துச்சு. மாரி படத்துல எப்படி இந்த தனுஷுக்கு ஒரு 4-5 இன்ட்ரோ இருக்கும், அது மாதிரி இந்த படத்துல ஒரு 3-4 இன்ட்ரோ வச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி இப்படின்னு மேட்ச் பண்ணி ஏதோ ஒன்று ஓட்டிட்டாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல எங்க ஆரம்பிச்சுக்கணும் எங்க முடிக்கணும்னு தெரியாம எப்படி எங்கெங்கயோ போய் கடைசியில ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டை பார்த்தோன்னே நமக்கு வந்து இந்த ஸ்டார்டிங்ல இருந்து சொன்ன அந்த நரேட்டர் பிரச்சனை தான் அந்த ட்விஸ்ட். அப்படி ஒரு கேரக்டரே இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்கு அந்த ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது. இதெல்லாத்தையும் பார்த்து படத்தை நம்ம சமாதானம் போயிடுவோம், ஏதோ இவ்வளவு போட்டுக்க இவ்வளவு பட்ஜெட் போட்டுக்க கூட, கடைசியா இது ஒரு கீத்து மோகன்தாஸ் திரைப்படம், இது ஒரு கீத்து மோகன்தாஸ் படைப்பு அப்படின்னு போட்டாங்க. அப்பதான் காண்டே ஆச்சு, அப்பதான் கோவம் வந்துச்சு, அப்பதான் கத்த ஆரம்பிச்சேன். தேட்டர்ல எல்லாரும் ஊழிட்டாங்க. அது வரைக்கும் வராத கோபம் அப்ப வந்துருச்சு. இப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்க அனுபவிக்கணும், இப்படிப்பட்ட ஒரு காமெடியை நீங்க பார்க்கணும், இப்படிப்பட்ட ஒரு கில்மா பார்க்கணும், இப்படிப்பட்ட ஒரு தேட்டர் என்ஜாய்மெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா தேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு அப்படி ஒர்க் ஆகலாம், அந்த வகையில ஒர்க் ஆகலாம். இதுதான் இந்த படம். அடுத்து வந்து இந்த சுகன் வந்தாருன்னா அவரு ஒரு கதை சொன்னாரு. அவர் என்னது இந்த
யாரு அவங்க பேர் என்ன? ஐயோ அவங்க ஆளு ருக்மிணி வசந்த். அவங்க வந்து இந்த புலிக்கதை சொல்றேன்னு வந்தேன். எனக்கு அந்த கதையை சொல்லிடுவாங்களோ இல்ல பாட்டா பாடிடுவேன் டவுட். கங்கை வா வா கௌரி வா வா துங்கபத்ரா தேவி வாவான்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அந்த பாட்டை எதுக்கு படத்துல கதையா சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். ரைட்டு, எங்கேயோ போகலான்னு சொல்லி அந்த கதைக்கு ஒரு உதாரணம் சொல்லுவான். புலி ஏன் செத்துச்சு சொல்லுவான். சரி, ஏதாவது காரணம் சொல்ல வரான்னு பார்த்தா புலி ஏன் செத்துச்சுன்னு கேள்வி கேட்டு நிப்பாட்டி போயிடுவான். டேய், ஒரு கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில சொல்லிட்டு போனோம். தமிழ் டைலாக் ஒரு சைடு, படம் எடுத்தது ஒரு சைடு. தமிழ் டைலாக் அவங்க எதுக்கு எழுதுனாங்க, என்ன எழுதுனாங்க, ஏன் எழுதுனாங்க தெரியல. நீ யார் கூட வேணா பொழுதுபோக்கிட்டு வா, ஆனா நீ பொழுதுபோக்கணுங்கிற இடம் என்னங்கிறது ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு ஒரு டைலாக். இது அக்கா காரி தம்பிட்ட சொல்ற மாதிரி. என்ன டைலாக் இது? எப்படி அந்த டைலாக் வச்சிருக்கணும், ஏன் இப்படி வச்சிருக்காங்க? சாணி மாதிரி வந்து சாணி மாதிரி இருக்குன்னு. ஓகே, எல்லா டைலாக்கையும் சொல்லிடாதீங்க, ஆடியன்ஸ் பாக்குறவங்க டெம்ப்ட் ஆவானாவா? என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பிரகாஷ் ப்ரோ, அதாவது சுகன் இருக்கார்ல, இந்த படம் கொடுத்த மென்டல் டார்ச்சர்ல நான் கொஞ்சம் நிம்மதியா நீங்க நைட்டு தூங்கணும்னு சொல்லி வெத்தலம் குளம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆமா, அதான் பாத்துக்கிட்டு இருக்காரு மனுஷன். நான் அவர்கிட்ட தான் அந்த நாச்சியம்மா கதையை கேட்கலாம்னு பார்த்தேன். நாச்சியம்மா கதையை உங்களால தியேட்டர்ல சொன்னாங்களே, நீங்க கதை கேட்டீங்களான்னு பார்க்கலாம்னு பார்த்தேன். அவர் ஓடி போயிட்டார் நாச்சியம்மா கதையை சொல்லாம. ருக்குன்னாப்ல மனுஷன் சரி, இப்படி positive-ஆ விட்டு வச்சு சொல்லுங்க சார். எனக்கு நீங்க கடைசி 30 நிமிஷம் பாசிட்டிவ் நீங்க இல்ல கடைசி 30 நிமிஷம் பாசிட்டிவ் நீங்க எனக்கு கேட்டோட ஷாக்கிங். என்னடா ஒரு மனுஷனுக்கு, எனக்கு என்னடா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஓகேவா தானே இருக்கு, நம்ம செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எப்ப நான் வெறியானா கடைசி 30 நிமிஷம் பார்த்து வெறியானேன். ஆனா ஒரு மனுஷன் எப்படா கடைசி 32 நிமிஷம் இந்த படத்தை அடிக்காம விடுறேன், எனக்கு புரியல. எனக்கு உண்மையில புரியல. இருங்க, நான் தெளிவா சொல்லிடுறேன். எப்படி இந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கடைசி ஒரு 1/2 மணி நேரம் எப்ப அந்த இது முடியும்னு உட்காந்துருப்பாங்க ஸ்கூல் பையில, இது விட்டோம்னா 2 நாள் லீவ் வரும்ல, அந்த மைண்ட் செட்ல விஷால் இருந்திருப்பாப்ல. கடைசி 1/2 மணி நேரம், கடைசி 5 நிமிஷம் இருக்கும். இவருக்கு பாருங்க 1/2 மணி நேரம், ஒரு 3.25 மணி நேரம் படத்துல 1/2 மணி நேரம் புடிச்சிருந்தாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. விசால்ட்ட கேட்கணும், இன்னைக்கு சுகன்ட்ட அந்த பாட்டை கேட்கணும், விசால்ட்ட கேட்கணும். விசால் சொல்லட்டும். உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க அவர் ரிவ்யூ போய் கேட்டு பாருங்க. இளம துடி போட வளம்மா செழிப்பானு கொஞ்சிட்டு தான் உட்கார்ந்துருப்பாரு. யாசை கொஞ்ச நேரம் இல்ல, ஹீரோல கொஞ்ச நேரம் கூட பிரச்சனை இல்ல. யாசை கொஞ்ச நேரம் ஏதோ அப்படி இல்ல படம் பூரா சட்டை இல்லாம மாவீரன் வீடியோவே பார்க்காம வந்து பேசாதீங்க மாவீரன், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சா? எனக்கு பிடிக்கல ஆகாஷ் ப்ரோ. அவரு நல்லா எனக்கு ஒரு நிமிஷம் கிளியர் பண்ணிடுறேன். இல்லங்க, இந்த டவுட் வந்து கிளியர் பண்ணிட்டு நான் இருந்தாலும் விட்டுறேங்க விசால். நீங்க ஒருத்தர் போன் பண்ணி கேட்டாருங்க, அவர் கேட்டவர் லைன்ல இருக்கிறாரு ஸ்பேஸ்ல இருக்காரு. விசால் கடைசி 30 நிமிஷம் பிடிச்சிச்சுனாரு, ஏன்னு கேட்ட சொல்லுங்க. இல்லைண்ணா, படம் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே அப்படி இப்படின்னு ரேண்டமா போச்சு. எனக்கு ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் நான் போட்டு அடிச்சிட்டீங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எனக்கு 2-3 பாசிட்டிவ் இருக்கு, அதையும் நான் அப்படியே ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு வந்துட்டு விஷுவலி ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அவங்க அவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, அது அப்படியே ஸ்கிரீன்ல தெரிஞ்சுது. செட் ஒர்க்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா போட்டிருக்காங்க. காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் எல்லாமே, இப்போ இந்த செகண்டரி கேரக்டர்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட், அட்மாஸ்பியர், அதெல்லாம் காஸ்டியூம்ல ரொம்ப காமெடி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இல்லாம அதுல எல்லாமே ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு ஸ்டண்ட் இந்தியன் சினிமால ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டண்ட்ஸ் தான். குறிப்பா யாஷுக்கும் ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கு, அது அவ்வளோ தத்ரூபம் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் டச் பிடிக்கிறதுக்கு காரணமே அந்த ஸ்டண்ட் பிளாக் தான். காரணமே அந்த ஸ்டண்ட் பிளாக், அது அவ்வளோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. யாஷோட பர்ஃபார்மன்ஸ், அவர் வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. ஓகே, எனக்கு கேஜிஎஃப் விட அதுல ஆக்டிங் ஸ்கோப் அதிகம். அதுவும் செகண்ட் ஹாஃப் எனக்கு படம் ஒர்க் ஆகல தான், பட் ஆனா அவர் அந்த ஓல்டு கெட்டப்ல பண்ண பர்ஃபார்மன்ஸ் அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் ஸ்ட்ரெச்லயுமே அவரோட அந்த நீங்க சொன்னீங்களா அந்த ரிவீல் ஆகுறது, அது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகல. அந்த ரிவீல் ஆகுறது ஒர்க் ஆகுறதுல இருந்து அந்த ரிவீல் ஆகுறது எனக்கு ஒர்க் ஆச்சு. இன்னொன்னு அந்த இடத்துல யாஷோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதை தவிர்த்து எனக்கு படத்துல வேற எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல. எல்லாமே பிளாஸ்டிக்கா ஆர்டிஃபிஷியலான ஒரு வேர்ல்டு, வீக்கான ஸ்கிரீன் பிளே, ரொம்ப ரொம்ப மோசமான தமிழ் டப்பிங் டைலாக்ஸ், ஃபீமேல் கேரக்டர்ஸும் எதுவுமே ஸ்டாண்ட் அவுட்டா இல்லை. நயன்தாரா கேரக்டர் ஓகே, ஆனா இந்த கில்ட்ன்ற ஒரு ஆங்கிளை வச்சு அவங்க பயங்கரமா புஷ் பண்ணிருக்கலாம், ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஒரு மாதிரி காட்டு பசி காம பசி அப்படின்ட்டு அந்த ஜோன் அந்த மீட்டர்ல போயிட்டாங்க. அதனால எனக்கு படம் சுத்தமா ஒர்க் ஆகல. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு கமல் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1.25 மணி நேரம், கமல் ஒரு 1 மணி நேரம் 5 நிமிஷம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். கமல் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபோன் எடுத்துணுன்றாங்க, பேசிட்டு இருக்காங்க. நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், என்னடா எவனாவது ஒருத்தன் கத்துவானா தியேட்டர்ல அப்படின்ட்டு பாக்குறேன்.
அப்போ உங்ககிட்ட தான் அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ல மெசேஜ் ப்ரோ அனுப்பிச்சிருக்கேன், டேய் நீ படம் ப்ரோ பாக்கல. இல்ல இல்லங்க, ரொம்ப எனக்கு லேட் சொன்னது ப்ரோ. கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு விஷால். ஃபர்ஸ்ட் ஆஃப் போயில நான் கமல் அப்படி பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு அப்படி யாராவது பார்க்க முடியுமா அப்படிங்கிற பதட்டம் எனக்கு. அப்படி பாத்துட்டு இருந்தேன்னா கொஞ்சம் பிரகாஷ் பதட்டம் bro, ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு பிரகாஷ் டவுட். bro, இல்ல second half-ல இருங்க, இந்த டவுட் கேட்டுறேன் விஷால்ட்ட, அப்புறம் மறந்துடுறேன் நானு. விஷாலுக்கு அந்த first ட்விஸ்ட் half-ல பிடிச்சிருச்சுன்னாரு. இல்ல இல்லங்க, அந்த விஷால் அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னீங்கல்ல. இப்ப எனக்கு என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் கேட்டல அந்த லாஜிக் கேள்வி அதான் கேட்கறேன். ஒருத்தர் ஆமாண்ணா கதையோட நரேட்டர் அவர் தான், நம்மள்ட்ட தான் ஒரு கதை கரெக்ட். சொல்றாரு. இவங்க இவங்களை பார்த்தாங்க, இவங்களை பார்த்தாங்க, இப்படி பண்ணாங்க. ஆனா அவங்க அப்படி இல்லைங்கிறப்ப அப்படி எப்படி அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு இருக்கும்? அவங்க கதைப்படி நம்ம சொல்லிட்டு இருக்காலே கதையில இல்லைன்னா யாரு நம்மள்ட்ட சொல்றா? சொல்லிடுறேன். கேட்கல விஷால் ப்ரோ இல்ல இல்ல அதான் இல்ல ஸ்பாயிலர் நான் சொல்ல போறேன். சாரி யாராவது தப்பா நினைச்சுக்க வேணாம். அவர் ஃபேக்குன்னு சொல்றீங்களே, அவர் ஃபேக் இல்ல, அவர் தானே யாஷு. அது அப்புறம் எப்படி நீங்க ஃபேக் ஆகும்? யாஷுக்குள்ள இன்னொரு பர்சனாலிட்டி இருக்கு, அதை நம்ம எப்படி ஃபேக் எடுத்துக்க முடியும்? அது ஃபேக் கிடையாது. விஷால் நாளைக்கு கோர்ட் ஆர்டர் வரப்போகுது. கோர்ட் ஆர்டர் வரப்போகுது. கோர்ட் நோட்டீஸ் வரும். இதெல்லாம் கேட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க? ஓகே, அது இல்ல, இந்த பக்கம் பாசிட்டிவா, இந்த பக்கம் இப்படி நெகட்டிவா பேசுவேன். எனக்கு கேட்க மாட்டேங்குதுடா, நீ பேசுறது கேட்க மாட்டேங்குதுடா. இதோ கிறிஸ்டோபர் ப்ரோ வந்திருக்காரு. கோர்ட் ஆர்டர் வாங்கினவர் வந்திருக்காரு. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மத்தபடி ஒர்க் ஆகலதான். ரொம்ப மோசமான ஒரு படம் தான். இந்த மாதிரி எதிர்பார்க்கல. இன்னொன்னு, நீங்க வெறும் கீத்துவை மட்டும் அடிக்காதீங்க. கீத்துவின் படைப்புன்னு வந்துட்டு ஒரே நிமிஷம் கமல் தப்பா கேக்குது. கமல் கேட்க மாட்டேது விஷால். இல்ல விஷால் பேசுறது கேட்க மாட்டேது, கமல் பேசுறது தப்பா கேக்குது. நீங்க பேசுறத பிரேக் ஆகுது விஷால். இப்ப கேக்குதானே? இப்பதான் இல்லண்ணே, நம்ம கீத்துவை மட்டும் அடிக்க கூடாது. ஏன்னா கீத்துவின் படைப்புன்னு போட்டதுக்கு அப்புறம் கதை திரையில யாஷ் பேரும் இருக்கு. அடிச்சா மொத்தமா அடிங்க, எல்லாரையும் அடிங்க, வாங்கிக்கலாம் சந்தோஷமா. அந்த மனுஷனும் எங்க போச்சு அவருக்கு? அதுவும் தப்பா கேட்டுச்சு, பரவாயில்ல. முதல்ல கேவி என்னதான் அடிக்கிறதுக்கு உரிமையான ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு. ப்ரோ ஒரே பிரகாஷ் ப்ரோ, ரிவ்யூ சொல்லிடுறேன். கமல் சொல்லுங்க. நீதான் பேசிட்டல விஷால் ப்ரோ. எனக்கு வந்து படம், நானும் டாக்ஸிக் பார்த்தேன், எனக்கு ஆவரேஜ் அப்படிதான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பாஜ்ராவ் மஸ்தானி இன் கேஜிஎஃப் வேர்ல்டு வித் அனிமல் கேரக்டரைசேஷன். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேஜிஎஃப் 2 வேர்ல்டு வித் மகான் ட்விஸ்ட் வித் 3 ட்விஸ்ட், இப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஆனா பயங்கரமான டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்கான ஃபிலிம் தான். சிஜி எல்லாம் வந்துட்டு எங்கேயும் பிசுறுதட்டுல, ஃபைட் எல்லாம் விஷால் ப்ரோ சொன்ன மாதிரி பயங்கர கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க எழுதுன மாதிரி தெரியல, அது எல்லாமே ஃபைட் மாஸ்டர் கிட்ட விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஃபைட் எல்லாம் ஒரு 20 நிமிஷம் குறைச்சிருந்தாலே படம் இன்னுமே வந்துட்டு நல்லாதான் இருந்திருக்கு. ஏன்னா ஃபைட்ல தான் லாங்கா போயிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு சில சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு சூப்பரா இருந்துச்சு. அந்த கியாரா ஒரு சர்க்கஸ் சீன் இருக்கும், சூப்பரா இருந்துச்சு அந்த இது. அப்புறம் யஷும் இன்னொரு யஷும் பேசுறது, அதுக்கப்புறம் அந்த அந்த யஷ் எனக்கு அந்த டிக்கெட் கேரக்டரே பிடிச்சிருந்துச்சு. லைக் பெருசா கிரிஞ்சா இல்லை, ஏன்னா ரொம்ப ஈஸியா அது வந்துட்டு த்ருவு அப்புறம் அனிமல் ரன்பீர் கபூர்னு சாயல் வந்திருக்கும். ஆனா நல்லாதான் பண்ணியிருந்தோம். எனக்கு டிசப்பாயிண்ட் ஆகுது அந்த கேரக்டர். ஒரு ஒரு சைக், ஒரு ஜோக்கர் அந்த ஜோன்ல பண்ணிருந்தோம், நல்லாதான் இருந்துச்சு. என்ன எதுக்கு சண்டை போடுறான்னு தெரியாது. இந்த வரான் சொல்றான் போடுறான் ரிப்பீட் அதே மோட்லயே இருக்கும் படம் ஃபுல்லா. ஆனா அதை தாண்டி பாத்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சீன் எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. அது வந்து ஆனா கொஞ்சம் தலை வலிச்சுது கடைசியா. நான் 3 மணி நேரம் 10 நிமிஷம். ஸோ வந்துட்டு மட்டும் இவங்க ஃபர்ஸ்டே குறைச்சிருந்தாங்கன்னா வந்துட்டு இனிமே ஒரு 240 அந்த மாதிரி விட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சமாச்சும் தப்பிச்சிருக்கும். ஆனா இப்போ வந்துட்டு ரொம்ப மாட்டிக்கிச்சு. யாருப்பா கொஞ்சமாச்சும் தப்பிச்சிருக்குமா? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். 2 hours ஒரே நிமிஷம் கொஞ்சமாச்சும் தப்பிச்சிருக்கும். ஒரு சில சீன்ல நல்லாதான் இருந்துச்சு. அந்த ஒரு கண்ணை வந்துட்டு ரிங்கா போடுவாரு, அதுக்கப்புறம் கிரெனேட் பின்ல வந்துட்டு பல் குத்துறது, அந்த மாதிரி சீன் எல்லாம் கொஞ்சம் நல்லாதான் யோசிச்சிருந்தாங்க. ஆனா அதை வந்துட்டு ஒரு நல்ல ஹைப்பு, நல்ல பட்ஜெட் எல்லாமே கொடுத்த பிறகு சொதப்புறதுன்னு இருக்குல்ல, எனக்கு அப்படியே பீஸ்ட் ஃபீலிங்ல இருக்கு எனக்கு இந்த படம்.
அவ்வளவுதான். டேய் 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 ஆகாஷே, ஒரு பின் குறிப்பு bro. அதெல்லாம் இங்க கொண்டு ஒரு வராத. பின் குறிப்பு. அதெல்லாம் நிறைய சீன் இருக்கு, நல்ல சீன். இருங்க Please, பல்ல ஏங்க ஒரு அப்படி நிமிஷம். இல்லைங்க, பின் குறிப்பு. like எல்லாமே ஆகாஷ் கொடுத்துட்டு சொதப்புறதுன்னு இருக்குல்ல, அந்த மோட்ல ஓ சொல்லுங்க. மெதுவா பேசுங்க. ஆனா ஆக்சுவலி விஷால் ப்ரோ, யஷ் வந்து சரியான பிசிக். அவன் பார்க்கும்போது அவன் ராமாயணல தூக்கி சாப்பிடுவான்னு தான் தோணுது ரன்பீர். ஓஹோ, இந்த படத்துல அவர் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுறாரு, bro, அடுத்த பின் படத்துல அவரை குறிப்பு தூக்கி ஆகாஷ் சாப்பிடுவாரா? bro. சரி ரைட், போயிட்டு போதே இப்போ ஒவ்வொருத்தரா பின் பேசுவோம். குறிப்பு. ஓகே சரி ஓகே. ப்ரோ எல்லாரும் நான் ஒரு டிஎல்ல elevation இவங்க மாதிரி அவங்க வச்சிருக்கேன். ருக்மினி ஃபேன்லாம் அழுகுறானுங்க. யஷ் தான் அதிகமா படத்துல எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு, யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க பாத்தீங்களா பொண்ணுங்களா? நாங்க சொல்லுங்க ஆகாஷ். நாங்க ஏன் நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போற மாதிரி அவர் பண்ணதுக்கு நாங்க ஏன் வருத்தப்படணும்? ருக்குமணினா கூட ஏதோ சரி இங்க பொண்ணுங்கன்னா மச்சான், பொண்ணுங்கன்னு நான் கேட்கலையா உனக்கு அவர் சொல்றது, ஆகாஷ் சொல்றது. ஓ பொண்ணுங்க அப்படி கொஞ்சம் feel இதான் பண்றது இல்ல. விஷால் bro, அவர் கேட்காது விஷால் bro. அவர் கேட்காது. வந்துட்டான்டா. இல்ல, அவன் வாழ்க்கையில பொண்ணுங்கன்னு இவ்வளவு சொன்னதே அமளி காதல் தும்மலுக்கு கிடையாது. நடுவுல இன்னொரு குபீர் என்னன்னா நம்ம மோகன்ஜி அவர்கள் தான். ஏப்பா வாழ்க்கையில என்னைக்குமே நீ சரியான விஷயத்துக்காக வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டியான்னு கிறிஸ்டபர் அவரோட ட்வீட்டை கோட் பண்ணி ஒரு குபீர் பண்ணாரு. அவர் ட்வீட்டை கோட் பண்ணி ஒரு போலீஸ் கேஸும் வாங்கி தந்து இல்லையா? கிறிஸ்டோபர் அண்ணா, நீங்க ஹவுஸ்ஃபுல் உங்க ஷோ, நீங்க பார்த்த ஷோ? ஆமா ஆமா, 80% ஃபுல் தான், அது ஃபுல் தான், ஹவுஸ்ஃபுல் ஷோ. இல்ல மயான சரி அமைதியா? ஓகே இருங்க. விஷால் ப்ரோ, விஷால் bro, ஒரு நிமிஷம் இருங்க ஷோல bro. அவருக்காண்டி ஒரு elevation dialogue எல்லாம் எடுத்து வச்சா ஆன்டி ஏங்க. சங்கிள்ஸ் விஷால் ப்ரோ, என் ஷோல ஃபுல்லா ஆன்டி சங்கிள்ஸ் தான். அங்கிளா? நான் வந்து ஒரு தடவை ஒரு லாங் ஜூம் அவுட் ஷாட் வரும்போதோ இல்ல ஒரு ஃபேட் அவுட் ஷாட் வரும்போதோ இல்ல ஒரு ஜூம் இன் ஷாட் வரும்போதோ படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அடுத்த சீன் என்ன இருக்க போகுதுன்னு. நான் வந்து ஒரு 2 சீன்லயே சுதாரிச்சு இந்த பக்கம் பாக்குறேன், என்னடா பண்றாங்க இவங்க. அப்படி ஃபுல்லாவே பூமர்ஸ் தான். சிறப்பு அண்ணா, சொல்லுங்க நான் கிறிஸ்டோபர். சரி கிறிஸ்டபர் இருங்க bro, இருங்க, நீங்க அவருக்கு ஒரு ஆரம்பிச்சிருங்க. எலிவேஷன் வச்சிருக்கேன். சொல்லுங்கண்ணா. கிறிஸ்டோபர் போக்கு தான் ஒரு எலிவேஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் டாக்ஸிக் அடிக்கிற காரணம் தான் இருக்கு, ஆனா உரிமை இருக்கிறது கிறிஸ்டோபர் போ மட்டும்தான். ஆரம்பிங்க ப்ரோ, அட்டமலை வெளுத்து வாங்கிட்டு. அதான் போட்டு முடிச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சல. நான் பாசிட்டிவ்ஸ்ல இருந்து ஆரம்பிங்கண்ணா. பாசிட்டிவ்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க. பாசிட்டிவ்ஸா அப்படின்னா என்னன்னு எப்படி ஆரம்பிக்கிறது? தக்லீஃப் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அந்த ஃபைட் சர்க்கஸ், அந்த கார்னிவல் ஃபைட் இருக்குல்ல, அது நல்லா இருந்துச்சு. இன்னும் ஸ்டார்டிங்கும் நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதே தான், அந்த டேடி கமிங், அந்த சின்ன பையன், அந்த அம்மா, அது நல்லா இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி சர்க்கஸ் அந்த ஏரியால இருந்த 2-3 சீன் நல்லா இருந்துச்சு. மேக்கிங் நல்லா தான் இருக்கு. மேக்கிங் இருந்ததுக்கு தேவையில்லாம நமக்கு மேக்கிங்கா வேணும். யாஷும் அந்த தாடி யாஷ் சூப்பரா இருக்காரு, பயங்கரமா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஹார்திக் பாண்டியா யாஷ் அது எனக்கு பிடிக்கல. ஆக்டிங்குமே கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம காதல் கொண்டேன் டான்ஸ் ஸ்டைல்ல திவ்யா மாதிரி ஆடிட்டு இருந்த மாதிரி, அது எனக்கு பெருசா எனக்கு ஒத்து வரல. செகண்ட் ஹாஃப்ல என்ன போகுது எது அவர் அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாப்லன்னு சொன்னாரே தவிர அத வந்து ரெப்ளிகேட் பண்ணணும்னு நினைச்சாரு. இது மட்டும் உனக்கு தெளிவா கேக்குதா? எல்லாரும் பேசும்போதும் இதுவா கேட்கும். அதான்டா விஷால், உனக்கு மத்ததெல்லாம் அமைதியா இருக்கும்போது தனுஷ்னா மட்டும் காது கொஞ்சம் ஏறிக்கும் தெரியும். கேட்க மாட்டேது. அது கிறிஸ்டோபர் முழுசா பேசி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஓவராலா பேசுவோம். சரி அதுதான் சரி. மெயின் பிரச்சனை படம் லைக் ஸ்டார்ட் ஆகி போகுது, எந்த கேரக்டர் யாரு, என்ன நேமு, இவன் யாரு ரிலேஷன், என்ன பண்றாங்க, ஏன் பண்றாங்க, எதுவுமே தெரியாது. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்களுக்குள்ளே தான் பேசுறாங்க, சண்டை போட்டிருக்காங்க. என்ன கொஞ்சம் ஒரு கனெக்ட் கொஞ்சமே கிடையாது. ஜீரோ தானே கனெக்ட். அதுக்கு மேல எங்க போறது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது படம் ஓகே டன்னு, இது நான் கிளம்பி வீட்டு போலான்னு இருந்துச்சு எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல பிளான். செகண்ட் ஹாஃப்ல ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பிரகாஷ் ப்ரோ சொன்னார்ல, நான் நரேட் பண்றது பையன், கடைசியில் அந்த பையனை வச்சு ஒரு ட்விஸ்ட் வேற காமெடி, அந்த லட்சணத்துலதான் இருக்கு ரைட்டிங் எல்லாம். இது தெரியல என்னாச்சுன்னு தெரியல. படம் பாதியிலே விட்டுக்கிட்டு திரும்ப ஏதாவது எடிட் பண்ணி மாத்தினாங்களா இல்ல சண்டை போட்டாங்களா, என்னமோ நடந்திருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பேக்டான ப்ராடக்ட் வர சான்ஸே இல்லை. அது பெரிய ப்ராஜெக்ட் வர. அது யாஷ் எல்லாம் கொஞ்சம் இன்டெலிஜென்டான ஆள் தான். பட் தெரியல எப்படி விட்டாங்கன்னே தெரியல. இது சும்மா ஏதோ ரேண்டமா அப்படி இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சு தூக்கி உள்ள போட்டு இந்த வச்சுக்கோங்கப்பான் இருக்கு. அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவுட் ஆஃப் த டாபிக் ஒரு क्वेश्चन. மகுடம் ஓடிடி ரிலீஸ் ஆகல, அது பாத்தீங்களா? ஆமாப்பா, கண்டிப்பா
பாப்பேன், கண்டிப்பா பாப்பேன். நான் ஏன் யாருக்கும் பிடிக்கல, எனக்கு ஒருவேளை பிடிக்கலாம்ல, அதனால நான் பாப்பேன். வாய்ப்பே இல்ல கவலைப்படாதீங்க. விஷமா இருந்தாலும் நான் குடிச்சு பார்த்து விஷம்னு சொல்லிக்கிறேன். ஆமா, அவ்வளவுதான். எனக்கு இருக்கலாம் இல்ல, மேபி பிடிக்கலாம் இல்ல, தெரியாது. சரி, எனக்கு பார்த்துட்டு விஷால் ப்ரோ, மகுடமா எனக்கு டாக்ஸிகான்னு வந்து சொல்லுங்க. நீங்க வேர்ல்டு பில்டிங் வந்துட்டு இவர் சொன்ன மாதிரி எந்த கேரக்டருமே ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல பேரா வந்துகிட்டே இருக்கு. மூஞ்சியும் காட்ட மாட்டாங்க, வேற யாரோ அவங்கள பத்தி பேசுறாங்க, அது மனசுலயே ஒட்டல. ஆனா வந்துட்டு காஸ்டியூமு அந்த செட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு, பட் அது தேவையில்லைங்கிற, புரியுதா? அது புரியல, அந்த வேர்ல்டு புரியல, எதுக்கு இதெல்லாம் இப்போ? அந்த வேர்ல்டு புரியல. அதான் ஒரு அதே மாதிரி எனக்கு பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அந்த குழந்தை யாசி குழந்தை. எனக்கும் ஒரு சந்தேகம். இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப அவங்க வந்து ஒரு பனி பிரதேசம் மாதிரி காட்டுறாங்கல்ல, அது வந்து எந்த ஊருன்னு காட்டுறாங்க? கோவான்னு காட்டுறாங்களா இல்ல வேற எதுவும் ஊருங்க? மத்திய பிரதேஷ் தானே? இல்ல கோவா போட்ட மாதிரி இருந்துச்சு. மத்திய ஏதோ அது கோவாலாம் இல்ல. கோவாவா? கோவான்லாம் கட்டல. கோவால ஸ்டோரி நடக்கும். ஸ்டோரி நடக்கும். பட் இது இவங்க இல்ல கார்னர்ல பேர் போட்டுருந்தானுங்க, இது வேற ஏதோ இதுதான் போட்டு. ரொம்ப கரெக்ட். நான் ஏதோ ஒரு வாட்டி நான் பார்க்கும்போது மத்திய பிரதேஷ்னு பார்த்தேன் ஒரு வாட்டி. இல்ல எனக்கும் இல்ல மத்திய பிரதேசம் போட்டது வந்து அந்த ஒரு பொருள் உற்பத்தி பண்ற மாதிரி, விவசாயம் பண்ற மாதிரி போதை பொருளுக்கு காட்டுறாங்கல்ல, ஓபிஎம் அப்படிங்கிறது மட்டும்தான் மத்திய பிரதேசம் காமிப்பாங்க. ஓபிஎம் எனக்கு ஓபிஎம் டிசிஎம் இந்த எல்லாம் சரி. அந்த ப்ரோ சர்க்கஸ் நடக்கிற இடம் வந்து அதே ஓபிஎம் வச்சு ஒருத்தர் வராரு. படம் பூரா ஓபிஎம் தான். அதே ஓபிஎம் வச்சு அடுத்த வருஷம் நீல் வராரு. ஓபிஎம் வச்சு நீல் பிரசாந்த் நீல். ஓகே சாரி கைஸ். கமல் கேக்குதா? கேக்குது விஷால். இல்ல எனக்கு இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வச்சு, எனக்கு அந்த யஷ் கேரக்டர் பேரை தவிர வேற எந்த பேருமே ஞாபகமே இல்லையே. எனக்கு அந்த கேரக்டர் ராயான்றது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. கங்கா யாரு? நதியா? கங்கா யார பார்த்து யார கேட்டீங்க? கங்கா நயன்தாரா, நாடியா வந்து கியாரா அத்வானி, அப்புறம் ஒருத்தன் தான், ஐயோ அவன் தம்பிக்கார ஒருத்தன், பூமா குரட்சியோட தம்பி ஒருத்தன், ஐயோ அவன் பேர் நல்ல பேர், டவுனுங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சிருப்பான். என்னடா பேர் அது, டவுன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பாங்க. டோனி டோனி டிக்கெட் பரணி ப்ரோ செகண்ட் ஹாஃப்ல பெர்னாண்டஸ், சால்வதோர், இதெல்லாம் உனக்கு மனசுல நிக்கலையா சுரேந்தர்? நிக்கலப்பா, எனக்கு படமே கமல் ஏதோ சொன்னாரு கேட்கல. செகண்ட் ஹாஃப்ல ஏதோ சீன் நான் தெலுங்குல பார்த்தேன். தெலுங்குல வந்துட்டு டப்பிங்கே வந்துட்டு கேர்ள்ஸ் விமன் கேரக்டருக்கு எல்லாம் பெருசா இல்ல, நயன்தாரா மட்டும் தான் அவங்களே பேசியிருந்தாங்க. நீ தெலுங்குல பாத்தியா? ஆமா, தெலுங்குல மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இல்ல தெலுங்குல மட்டும் தான் ரிலீஸ். யாருப்பா நீ? எப்படில கன்னடம் படத்தை தமிழ்ல பார்த்தாலும் தெலுங்குல ரிலீஸ் ஆகிறதெல்லாம் பார்க்க முடியும். தெலுங்கு மட்டும் தான் ரிலீஸ். ஓகே ஆகாஷ், இங்க பாரு, ஜில்ல வந்து நம்ம எல்லாருமே டெம்ப்ட் ஏத்தி இந்த படத்தை தியேட்டருக்கு போக வைக்கணும். ஜில்ல நாளைக்கு தியேட்டருக்கு போற கண்டிப்பா இந்த வாரம் வந்து ஒன் மோர் ஹை மட்டும்தான். அதெல்லாம் இல்ல, மகுடத்துக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல, இவ்வளவு புலம்பலையடா, அதான விஷயம். மகுடம் கூட நீங்க இவ்வளவு புலம்பலையே. இல்ல ஜில்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீ மகுடம் போனது கூட உனக்கு ஒண்ணுமே இல்ல, இதுல போனா நிறைய விஷயம் நீ வந்து பட்ஜெட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஏத்த மாதிரிதான் புலம்பல்ஸ் இருக்கு. இல்ல பட் ஆனா நீங்க விஷால் அண்ணா கூட இவ்வளவு புலம்பல. பட் ஐ ஃபீல் கிரேட்ஃபுல். நான் விஷால் அண்ணாவோட ஜில்லு நான் தெளிவா சொல்றேன். விஷால் படத்தை வந்து நாங்க 4 பேர் என்னமோ தான் பாத்துருந்தோம். சுகனு, நானு, பரணி, பிரகாஷ் 4 பேர் தான் பார்த்தோம். மத்த யாருமே பார்க்கல. அது இந்த 4 பேர் புலம்பல் மட்டும்தான். இது வந்து ஒரு கூட்டத்தோட புலம்பல். கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வந்து புலம்புறதுக்கு மட்டும் உட்காந்துருக்கோம். அப்ப யோசிச்சுக்க, அப்ப அந்த புலம்பல் அதிகமா தான் இருக்கும். அடடே, மோகன் தம்பியே ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு, அவரு என்ன சொல்றாரு? இல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, கூட்டத்தோட கூட்டம் முக்கியமாயிரு ஜில்லு, அதுக்குதான் சொல்றேன். கூட்டத்தோட கூட்டமா ஜாயின் ஆயிரு. ஐயா நீ வந்து உண்மையாலுமே உங்களுக்கு பிடிச்ச சீன் வந்து வேற என்ன சீன்? சர்க்கஸ் ஃபைட்டு, அப்புறம் வேற என்ன சீன் சொன்னீங்க? இன்ட்ரோ வேற? அது ரொம்ப லேடிஸ் அண்ட் லேடிஸ் ஃபைட்.
லேடிஸ் ஃபைட்டா ஓகே, அது அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே எனக்கு லாஸ்ட்டும் பிடிக்கவே இல்லை. அந்த அப்பா பையன் ஃபைட் அது எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த லொகேஷன் நல்லா இருந்துச்சு, இந்த பனியெல்லாம். பட் ஃபைட்டா அது மொக்க. ஒருத்தனை கண்டுபிடிப்பாங்க ப்ரோ, வேற அந்த scene எதுவுமே நல்லா இல்லங்க, இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபைட் வரைக்கும் கூட ஓகே. அதுக்கப்புறம் ஃபைட் முடிஞ்சு திரும்ப 2 பேர் ஸ்பாயிலர் சொல்லிடுறேன். அந்த ஃபைட் முடிஞ்சு அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணி, அதுக்கப்புறம் அவன் ரோட்ல வந்து நிக்கிற மாதிரி நின்று, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிளேஷன் சீன் வச்சு, அதுக்கப்புறம் அவன் முழுந்து பரண்டு, அதுக்கப்புறம் பார்த்தா சுட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்து ஒரு எக்ஸ்பிளேஷன் வச்சு படம் முடிஞ்சிடா அப்பா அப்படின்னு யோசிச்சா, அதுக்கப்புறம் நமக்கு நான் ஆடா ஆமா பாரின்ல இருந்து ஒருத்தர் வந்தானே, வேற வில்லங்கிற பேர் யாரும் வில்லன்னு தெரியல, அவனாச்சும் ஒருத்தர் வந்தானேங்கிற மாதிரி கடைசியா ஒருத்தர் வந்தான். அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு சொல்லிட்டு போனேன். அதுக்கு இவன் கூட ஒருத்தர் கொக்கையான கல்லணைங்கிற மாதிரி ஒருத்தன் பேர், இன்னும் அது என்ன பேருன்னு தெரியல, வாயில வச்சிருக்க முடியல. அந்த இன்னொன்னு ஒரு சந்தேகம் இருக்குண்ணே, எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகமும், இவங்க வீட்டுக்கிட்ட ஏன்னு அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைக்கு எப்படி இவங்க கரெக்டா இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அது எப்படி? அதுவும் எனக்கு இன்னும் புரியல. இந்த இது மாதிரிதான் முட்டடிக்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு எப்படி வந்தானுங்கன்ற மாதிரி, இந்த இடத்த இவனுங்க எப்படி கண்டுபிடிச்சு இங்க வந்து சண்டை போட வந்தானுங்கன்றதுதான் கேள்வியா இருக்கு. இவனுங்க அதுக்கு முன்னாடி வந்துடுறானுங்க, வந்து இவங்களுக்குள்ள சண்டை நடக்கிறது எனக்கு ஆமா ஆமா, இவ்வளவு பெரிய பில்டிங்ல அது மட்டும் தான் குறையா இருக்கு. அதுவும் ஒரு கேள்வி. வேற என்ன பண்றதுப்பா? நான் மூடிட்டு ஒழுங்கா இங்க புதுக்கோட்டையில பார்க்காம தஞ்சாவூர் போய் நொட்டரண்டு போனேன் பாத்தீங்களா, என் புதிய செருப்பால் அடிக்கணும்ல, அதுக்குதான் அந்த இடத்துல ஒரு வேலை இருக்கேன்ட்டு போனேன். படத்துக்கு போகாதீங்க, என் பேச்ச கேட்டீங்களா? ஓ அட ஒரு வேலை இருந்துச்சு எனக்கு. ஒருத்தனை பார்த்தே அவனை பார்த்தாதான் என் பொழப்பு நடக்கும்ன்ற மைண்ட் செட்டு. அவனை பார்க்கணும், சரி போறத போறான், அங்க அப்படியே பாத்துருவேன்ட்டு போனேன். ஐயா ஒரு வேலைக்கு போனா அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும் இனிமேல். இதுல இருந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட பாடம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கிறிஸ்டோபர் ப்ரோ வந்திருக்காரா? சிறப்பு விருந்தினது சுகுமார் ப்ரோ, உங்களுக்கு கோவஸ்ட் கொடுத்துருக்கேன். கோவஸ்ட் வந்துருங்க. கோவஸ்ட் வந்தீங்கன்னா அந்த விசால் அடுத்த ஸ்பீக்கர் கிறிஸ்டோபர் ப்ரோ, கிறிஸ்டோபர் ப்ரோ, சுகுமார் ப்ரோ ஃபர்ஸ்ட் கோவஸ்ட் வாங்க. கோவஸ்ட் வந்தீங்கன்னா ஒரு இடம் உள்ள போக முடியும். வந்துட்டேன் அக்செப்ட் பண்ணிட்டேன். கிறிஸ்டோபர் ப்ரோ, ஏதோ பிரச்சனையா? நான் ஏதோ ட்வீட் போட்டிருந்தீங்களா? இது ஒண்ணுமே தெரியல, நான் வரவே இல்லை அந்த பக்கம். பிரச்சனை தான், பட் பொதுவா பேச வேண்டாம், அது பிரச்சனை தான். ஓகே, அப்புறமா கால் பண்றேன் வாட்ஸ்அப்ல. ஏதோ நான் இதுல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம்னு இருக்கேன். நான் இங்க ராணி மாதிரி இருக்கேன். சாரி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இந்த இது நான் மறக்கவே மாட்டேன் சீரியஸாவே. இது சூப்பரா இருக்கு. ரூட் போடுறவங்களுக்கே ரூட் இது பண்ணா ரூட் இருந்து போயிடுவேன். சுகுமார், நான் 1 year ஆஃப் டாக்ஸிக்ல சொல்லுவீங்களா? கண்டிப்பா. பழைய பேஷண்ட் இந்தியன் டிஸ்சார்ஜ் பண்ணு, புது பேஷண்ட் இவர் அட்மிட் பண்ணுன்ற லெவலுக்கு வந்தாச்சு. சுகுமார் ப்ரோ மகுடம் பார்க்கல போல. இல்ல எனக்கு வந்துட்டு நான் அது பார்க்காதனால இது பார்த்துட்டேன். இது வந்துட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுவும் காலையில எழுந்து கிறிஸ்டோபர் ப்ரோ ட்வீட் வர பார்த்துட்டு அதெல்லாம் தெரிஞ்சுமே கூட நான் போய் தலையை கொடுத்தேன். ரொம்ப என்ன சொல்ற, இது பெருசா பேச முடியல, ஸ்பாயிலர்ஸ் எல்லாம் பேசக்கூடாதுன்னு பிரகாஷ் சொல்லிடுவாரு. எல்லாம் பேசி முடிச்சாச்சு, பேசுங்க. இல்ல அதெல்லாம் அப்படி நம்மளோட இதுவும் கிடையாது அது. இல்ல எனக்கு ஆனா ஒண்ணு மட்டும் புரியல. முடிச்சாச்சு சுகுமார் ப்ரோ, நீங்க பேசுங்க. எனக்கு ஒரு கட்டத்துல வந்து ஒரு டவுட், எனக்கு வந்து அது புரியாம போயிடுச்சு. உண்மையிலேயே வந்து அந்த பையன் செத்துட்டானா இல்ல வந்து அது ஒரு, எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த டைம்ல. எனக்குமே நல்ல டவுட். தூங்கிருப்பீங்க படத்தோட ட்விஸ்ட் அதுதானே. எனக்கு வந்து அவன் சரி ப்ரோ, எனக்கு நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு பக்கம் சரி ஓகே, அது வந்து அப்புறமா யாரு நான் 2-3 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க ஹெலிகாப்டர்ல அது இதுன்னு சண்டை போடுறாங்களா, அது எதுக்கு சண்டை போடுறாங்க, அது என்ன பிரச்சனை, ஒரு பேரலா போயின்னு இருக்கு. அதுதான் சுகுமார் தூங்கிட்டாரு. கிளைமேக்ஸ்ல ஒரு இவரும் வந்து இது பண்ணிட்டு அந்த இது மிசைல் வச்சு அந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஹெலிகாப்டரா பாத்தீங்களா சுகுமார் ப்ரோ? அதுக்கு முன்னாடி ஒரு சவர் சீன் பாத்தீங்களா? அது பார்த்தேன் ப்ரோ. அவர் வந்து அதுக்குதான் அந்த ஃளைட் சீன். அதுக்குதான் அந்த ஃளைட் சீன். அதுக்குதான் அந்த ஃளைட். அவங்கள யார் முதல்ல அதத்தால நீங்க கேட்கணும். நீங்க இங்க வந்து இன்டர்வல் முடிஞ்ச உடனே கோவால இருக்க விருப்பம் இல்லாம, நாடியாவை பார்க்க விருப்பம் இல்லாம, ராயா என்ன பண்றாரு, ஃபாரின் போயிடுறாரு. எப்படி KGF 2ல வந்து அவர் வந்து வெளிநாடுகள்லாம் போய் ஏகப்பட்ட ஆட்களை சந்திச்சு பிசினஸ் பேசுவாரோ, அது மாதிரி இன்னொருத்தர் ஃபாரின் போவார். அங்க போய் அவரோட பையனை கடத்திச்சு இருப்பாங்க. அந்த பையனை காப்பாத்தி இவங்க நல்ல பேர் எடுத்து அவங்க வில்லனெல்லாம் அழிச்சு அவங்க கூட நட்புறவை கொண்டு அப்படியே இவங்க பிசினஸ் க்ரோத் பண்ணி பெருசா கொண்டு வந்து அதுக்கப்புறம் கோவால இருக்க சொத்தெல்லாம்
அதுதாங்க ஹீரோ என்ன வேலை பாக்குறா, அப்படி என்ன தாயா பண்றாரு அப்படின்னா என்ன ஓபிஎம். பிசினஸ் அது அதுதான் சொல்லுங்க. ஓபிஎம்ன்றாங்களே. ஓபிஎம்னா அது என்ன நீங்க காட்டவே தான் கேட்கணும். இல்லையே. அதெல்லாம் நீங்க காட்டவே இல்லையே எங்குமே. அது ஒரே ஒரு சீன்ல ஒரே ஒரு செகண்ட் காமிச்சிருப்பாங்க, ஒரே ஒரு ஃப்ரேம்ல காமிச்சிருப்பாங்க. என்னன்னா அதெல்லாம் நீங்க அது தாங்க ஆமா. கவனிக்கணும். உட்கார்ந்து எல்லாத்துக்கும் விவரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா என்னங்க bro, படம் 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரத்துல ஒரே ஒரு சீனை காட்டினா பரணி எப்படி ப்ரோ bro நீங்க நீங்க? சொல்ற அடிக்கடி சொல்லுவீங்களே, இது என்ன குமார் ப்ரோ பேசுறத பார்த்தா டவுட்டா இருக்கு பரணி ப்ரோ. இல்ல நீங்க என்ன நீங்க படம் பார்த்தாரா இல்லையான்னு சுத்தமத்தை தெரியல, டவுட்டாவே கண்டுபிடிச்சாங்களே இருக்கு. மாதிரி எல்லாரும் அவர் இல்ல இல்ல சந்தேகப்படுறீங்களா? நான் வந்து அவர் சந்தேகப்படுறீங்களா? எனக்கு சுகுமார் ப்ரோவே சந்தேகப்படுறீங்களா? இப்ப பாட்டு பாடுவார் இல்ல சுகுமார் ப்ரோ. படத்துல ஒரு புலிக்கதை வரும்ல, அது என்ன புலிக்கதை சுகுமார் ப்ரோ? பசு கதை புலி கதை. பசு வந்துட்டு பால் குத்துட்டு வரேன்னு சொல்லிச்சு, அதானே? புலி வந்து பாத்தீங்களா? மேல இருந்து இப்ப பாத்தீங்களா எப்படி எங்க ப்ராடக்ட் பாத்தீங்களா எப்படி எவ்வளவு எந்த சிங்கரும் பதில் வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த அளவு ட்ரைனிங் அவர் ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு கேள்வி தெரியும். கேட்டு பிரகாஷ் bro கேள்வி கேட்பாரு, நான் சொல்லிடுவேன் உண்மையை. பசு ஆனா அந்த புலி வந்து ஏன் மேல இருந்து செத்துச்சுன்னு எனக்கு தெரியலன்றாரு. எனக்கு அதத்தாங்க பதில் சொல்லப்பட்டாரு. சரி bro, ஏன்டா சரி ஓகே பிரகாஷ் bro, இந்த டவுட்ஸ் எல்லாம் எனக்கு கிளியர் பண்ணுங்க. ருக்மணியோட அப்பா யாரு அது சொல்லுங்க. ஒரு குடிகார பய குடிகார சூதாடி பாருக்கு போய் கேசினோக்கு போய் சூதாடி சொத்தை இழந்த ஒரு நாதாரி நாய்க்கு பிறந்த ஒரு பொண்ணு அவன் யாரு? சொத்தை அவன் காட்டவே அழிச்சுட்டா. இல்லையே. ராமன் லீலால கூட தான் அப்ப கேட்ட காமிக்கல. அது கேட்டீங்களா நீங்க? அப்ப கேட்டு யாரு கேட்டீங்களா? நான் அந்த படம் பார்க்கல bro, நான் வந்து அது பார்க்கலையே. ப்ரோ நீ கேள்வி கேட்கணும்னா நான் ஒண்ணு சொல்றேன்னா ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்துக்கிட்டு என்னென்ன கேள்வின்னு கேட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை தேடிட்டு போங்க. பார்த்துட்டு இல்லங்க, notes எடுத்துட்டு இந்த போங்க. கீத்து மகன்தாஸ்டே கேட்கணும். ஏமா ஒருத்தனோட கடமை ஒருத்தன் அடிச்சாங்கிறதுக்காக அந்த பொண்ணு அவன் எவ்வளவு பெரிய கிழவனா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, அவன் கட்டுமஸ்தான பாடியா இருக்காங்கிறதுக்காக போய் இப்படி போய் நின்றுமாமா? இது ஒரு ஹீரோயின் கேரக்டரோட ரைட் ஆக்குமா? அது வந்து நீங்க கேட்டா வந்து நான் வந்து ஒரு உமன் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு கார்டு எடுத்துக்கிறீங்க. உமன் டைரக்டர் சொல்லக்கூடாது, ஏன் ஒரு மேல் டைரக்டர் இதை சீனா வைக்கணுமா அப்படின்னு கேட்பீங்களான்னு கேட்கணும். படத்துல வர எல்லா சீனும் அதுவும் ஒரு டைலாக் இருக்கு. நீ யாரு கூட இருந்துட்டு வரீங்க எனக்கு முக்கியம் இல்ல, ஆனா யாரு கூட நீ இருக்கணும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கன்னு சொல்லி எழுதுனா பரவாயில்ல. இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா அதுவே தப்பு தான். இருந்தாலும் அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, நீ யாரு கூட பொழுது போக்கிட்டு வந்திருக்கங்கிறத நான் எப்பவுமே கேட்க மாட்டேன், இப்பயும் இல்லை எப்பவும் கேட்க மாட்டேன், ஆனா நீ யாரு கூட பொழுது போக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு ஒரு அக்கா வந்து தம்பிகிட்ட வந்து அட்வைஸ் பண்றாங்க, அவங்க பொண்டாட்டியோட இருக்கணுங்கிறத. இது ஒரு அட்வைஸ்னு வச்சிருக்காங்களேம்மா. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மாங்கிற மாதிரி இருக்கு. இதை கீது போது அது கேட்கணும். ஆனா நீ அந்த டைலாக மறந்துட்டேனே. இப்ப வந்து அவனுக்கு வந்து உன் மேல இருக்கிறது வந்து காதலா இல்ல வேற ஒண்ணு? 1967 சாரி 47 அது வேற. அதெல்லாம் எனக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சு. அதுல வேற வந்துட்டு எங்க அது திரும்பி அவங்க சாகும் போது சொல்லுவாங்க அவருக்கு உன் மேல இருந்தது வந்துட்டு காதல் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு டயலாக் வந்து இந்த அம்மா போயிட்டு சரி ஓகே, ஒரே ஒரு டவுட் இது மட்டும் நான் கேட்டுக்கிறேன் பிரகாஷ் ப்ரோ. அவருக்கு இவங்க மேல நாடியா மேல கோபம் வர்றதுக்கான காரணம் என்ன? எதனால அவர் கோபம் வந்துச்சு அது மட்டும் சொல்லுங்க. யாருக்கு யார் மேல கோபம் வந்துச்சு? ஹீரோக்கு. அது வந்து லாஜிக்கா அங்கதான் ரைட்டிங்ல மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. என்னன்னா நீங்க வந்து இப்ப சொன்ன ரொம்ப ஸ்பாயிலரா போதே, பரவாயில்ல இல்லைன்னு சொல்றேன். இன்னும் கேட்கறவங்க பேசுறோம், கொஞ்சம் ஜாக்கிரதை. ஏதாவது வேணாம் படம் பார்க்கணும்னு என்ன இருந்தா அப்படி போயிருங்க. கங்கான்னு ஒரு கேரக்டர் வரும். ஒரே நிமிஷம் மகுடம் ஓடிடில வரும் சரிங்களா? அன்னைக்கு எல்லாம் ஒரு வாட்டி எல்லாருமே பாத்துட்டு வாங்க, இதே மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ப்ளீஸ். நீங்க ரொம்ப டாக்ஸிக் டிஸ்கஸ் பண்றீங்க. அன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா விஷால் அவர்களை கூட்டு வருவார் சுகுமார். நான் ஸ்டார்டிங்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், மகுடம் ஐ மீன் டாக்ஸிக்கை விட மகுடம் வந்து நிஜமாலுமே நல்லா இல்லையா அப்படின்ட்டு. இன்னும் பெருசா யாரும் அதுக்கு ஆன்சர் பண்ணல. நான் என்ன கேட்டா நான் வந்து என் பாயிண்ட்ல நீங்க மத்தவங்க எப்படின்னு தெரியல, ஒவ்வொருத்தருக்கும் ரசனைகள் மாறுபடும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வகையில டாக்ஸிக் ஓரளவுக்கு பெட்டரா இருக்க மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் டோட்டலா ஒண்ணுமே இல்லாம ரொம்ப பெட்டரா இருக்கும். இல்ல டாக்ஸிக் பெட்டரான படம் என்ன பொறுத்த வரைக்கும். அதாவது ரெண்டை கம்பேர் பண்ணா டாக்ஸிக் கொஞ்சம் பெட்டர். அதாவது நீங்க அதுக்காக வந்து டாக்ஸிக் பெட்டர் படம்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது. நீங்க மகுடத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா பெட்டர் பிலிமா இருக்கும், அவ்வளவுதான். அதாவது இதுலயே எங்க விஷாலானந்தனுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்டீங்க. அதாவது ஆக்சிடென்ட்டுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து
வெஸ்ட குடிச்சு சாவணும்ன்றாப்ல, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. இல்ல அது டிஃபரன்ஸ் அது அது சொன்னா இதுல ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட் இருக்குங்க. ஒரு ஸ்கிரீன் மேக்கிங் ஒரு மெத்தட் இருக்கு. இப்படிதான் இருக்கணுங்கிறது இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாப்ல நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாப்ல சீரியஸாவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எல்லாமே. அண்ணா கேஜிஎஃப் அண்ணா பிரகாஷ் ப்ரோ இப்ப அதுக்கு இல்ல ஆன்சர் பண்ணிட்டீங்களே. பிரகாஷ் ப்ரோ டீப் ஸ்பாயிலர் சொல்லிட்டு ஆன்சர் பண்ணவே இல்ல. ஒரே நிமிஷம் சுமார் ப்ரோ, நீங்க அப்படிலாம் விஷால் தப்பா பேசக்கூடாது. 40 கோடி கொடுத்தனால தான் அவர் மகுடம் எடுத்தாரு. நீங்க 400 கோடி கொடுத்துருந்தீங்கன்னா அவர் ஒரு டாக்ஸிக் எடுத்திருப்பாரு. சும்மாலாம் விஷால் சரி நீங்க தப்பா மச்சான், சரி பேசாதீங்க. விஷால் சூப்பர் கடுப்பாயிருவீங்க. தான். பிரகாஷ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏதோ சொல்ல வந்தீங்களா, இல்ல சொல்லுங்க. விஷால் இல்ல ஐயா அப்ப விஷால் ஒண்ணு தான், நான் ஒன்னும் பிரகாஷ் சொல்லல. ப்ரோ நீ அந்த பேசாம கோவத்தை இரு. மட்டும், அந்த கோவத்துக்கான ரீசன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க bro. எனக்குமே புரியல. ஆனா சொல்லிடுறேன் இருங்க, அப்புறம் 4 பேர் ஒரே இடத்துல கிட்ட கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் நானு. அதாவது கங்காங்கன்னு ஒரு கேரக்டர், அந்த கங்காங்கிற கேரக்டர் தான் ராயாங்கிற கேரக்டருக்கு ரொம்ப 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 முக்கியம். அவங்க தான் அதை கட்டுப்படுத்த முடியாத கட்டுப்படுத்துறவங்க, அவங்க தான் அவனுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இத்தனைக்கு இந்த உலகத்தை ஆளணும், இந்த சிட்டி ஆளணும், என்னென்னமோ எல்லாம் பண்ணா ஏன் பண்றாங்க, எதுக்கு ஆளணும் தேவையில்ல, ஆனா ஆளணும் அப்படின்னு ஊக்கப்படுத்துறது எல்லாமே அவங்க தான் வளர்க்குறாங்க. அவங்க எப்படி வளர்க்குறாங்கிறத காமிக்கிறாங்க. பசிக்குதுன்னு சொன்னா பொட்டு வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. இப்படி எல்லாம் காமிக்கிற ஒரு கேரக்டர், தன் உயிருக்கும் மேலா நினைக்கிற ஒரு கேரக்டர். 1000 முறை இறந்து 1000 முறை காப்பாத்திருக்கேன், என்ன ஒரு தடவை நீ உயிர் பொழைச்சி வா அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கமா இருக்கிற ஒரு அக்கா கேரக்டர். அந்த கேரக்டரை இவங்க கையால கொண்டாச்சு. அந்த கையால கொண்ட கேரக்டரை நான் பார்க்க கூடாது, அதுக்காக ஒதுக்கி போற கோவம்னா அது இவங்க மேலே கோவம். நான் அந்த இடத்துல அடிபட்டு நான் அப்படி கடந்தேன், அது என் மேல எனக்குள்ள கோவம். கிளைமேக்ல டைலாக் வச்சிருப்பாரு, யார்கிட்ட டிக்கெட்டுங்கிற கேரக்டர் சொல்ற மாதிரி வச்சிருப்பாரு. அது உன் மேல உள்ள கோவம் கிடையாது, உங்க அம்மா மேல உள்ள கோவம் கிடையாது, அது என் மேல எனக்கு இருந்த கோவத்தை நான் அப்படி காட்டுறேன், அதை நீ பார்த்து பயந்துட்ட அப்படி காமிச்சிருப்பாரு. அதுதான் அதுக்கான அந்த கேரக்டர் நாடியா கேரக்டர் அவர் பார்க்க விரும்பல. அதுக்கான காரணம் அவங்க கையால இவங்க விருப்பம். அதாவது 2 பேரும் உயிர், ஒரு உயிர்னால இன்னொரு உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறப்ப அந்த உயிரை நான் பார்க்க விரும்பல, அப்படிக்காக அந்த கோவா விட்டு வெளியே போறாரு. கோவா சொத்து அபகரிக்க போறாங்க அரசாங்கங்கிற ரிட்டர்ன் ஆகுறாரு. அப்பயே அவர் சந்திக்காம இருந்திருக்கலாம். ஆனா அங்க ஒரு கேவலமான ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனு, இவர் வராராம், இவங்க பாம்பு பிளாஸ்ட் பண்ணி ஏப்பா அவன் தான் அவன் கோவா விட்டு போன்னு சொல்லிட்டான்ல, நீ உன் பையனை கூப்பிட்டு கோவா விட்டு போக வேண்டியதானே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளோ கொஞ்சம் வருஷமோ கழிச்சு அவன் சமாதானம் போனானா பார்க்க போறான், குடும்பம் சேர போறீங்க. அப்புறம் சில பல வருடங்கள் கடந்து, இத்தனை வருடங்கள் கலந்து பிரிந்து ஒன்று சேர்ந்த குடும்பங்கள்னு சொல்லி கொண்டாட போறீங்க, பாசமா கொண்டாட போறீங்க. டாடி டாடி ஓமே டாடின்னு அவன் பாட்டு பாடி இருப்பான். அப்படி பாட விடாம டேடி டேடி அப்படின்னு சைக்கோத்தரமா அவனை பாட வச்சது காரணமே இந்த முத சீனுக்கான காரணம். இப்படி ஏன்டா வச்சீங்க, ஏன்டா ரைட்டிங் இது கேட்கிற இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஆகணும். அது ஓகே. அவர் நாடியாவை லவ் பண்றாரு, அது பிரிவு தாங்க முடியாம அவர் அப்படி ஆயிடுறாரு. அதுல ருக்மணிக்கு எங்க இடம் கொடுத்தன்னு ஒரு இதுதான் புரியல. ருக்மிணின்னு சொல்லாதீங்க, பர்மனன்ட்னு சொல்லுங்க. யா who are you, I am regular one, I am a permanent one. இந்த டயலாக் எல்லாம் எப்படி எப்படி அந்த தாட் ப்ராசஸ்ல வந்துச்சுன்ற கேள்விக்கும் நீங்க கேட்டீங்களே கீது மோகன்தாஸ் மேம், கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, ஹாய் சுகுமார், ஹாய் பிரகாஷ். வணக்கம் வணக்கம். யார் இது, வாசுவா? சந்தோஷ் வந்திருக்கிறாரு. சந்தோஷ் அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணான். அவர் வாசுவா வரல, சந்தோஷா வந்திருக்காரு. வாசுக்கு தெரியும் அதனாலதான் அதுல போயிட்டு வரான். அதுல இருந்து பேசின பிரச்சனை இருந்தா மாத்தி வர. நீ உண்மையை சந்தோஷ் படம் பார்த்துட்டு சந்தோஷ் வெயிட் பண்ணு, நான் பார்த்துட்டு பிரசாத்ல அப்படிதான் பார்த்து முடிச்சுட்டு எங்கிட்ட சொன்னான், அப்புறம் அனிமல் மாதிரி தான் இருக்கு, ஆனா ஓகே அனிமல் மாதிரி இருக்கு அப்படின்னா. ப்ரோ ஏன் ப்ரோ, நான் வாட்ஸ்அப்ல இருந்து நான் எல்லாத்துலயும் போட்டு கிழிச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய தலைவலி, ஹெல்த் ஸ்பாயில் ஆகி, இதுல எங்க அண்ணனுக்கு வேற நோட்டீஸ் வேற அமைச்சிருக்கீங்க போல. அவர் பாவம், அவருக்கு ஏன் நோட்டீஸ் அனுப்புறீங்கன்னு தெரியல. நல்ல வேலை. ஆமா, இந்த பாவம் அப்புறம் இந்த மாதிரி மக்கள் தானே அனுப்புவாங்க. பரவாயில்ல, அவரெல்லாம் யூஎஸ்ல இருந்து ட்ரம்ப் கிட்டே டைரக்டா டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு, இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. மோகன்ஜி காலையிலே திட்டாரு. காலையில ஆள் ஆரம்பிச்சது மோகன்ஜின்னு ஒரு ஆளு, அது ஆரம்பிச்ச கூட போய் என்னடா உள்ளூர்ல ஒரு ஆள் பண்றாரு அப்படின்னா, அதே மாதிரி ஒரு வெளியூர்ல ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருதான் பெரிய ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. ப்ரோ இது உங்களுக்கு மட்டும் தான் வந்ததுல, வெங்கி அவருக்கும் வந்துச்சா? எனக்கு மட்டும்தான். எப்படி உங்களுக்கு மட்டும்? அவரும் தானே இது பண்ணியிருந்தாரு. சந்தோஷ் ப்ரோ உங்களுக்கு அங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? இல்ல அவர் அதை கேட்டதுக்கு நான் கேட்டேன் அவர் வெங்கி ரிவ்யூஸ் ஏன் வரலன்னு கேட்டாருன்னா, அவருக்கு வரலன்னு கேட்க முடியாது. அப்படி கேட்கணும், பரணி ஏன் போடல, உங்களுக்கு ஏன் போடல, உங்களுக்கு சேர்த்து கேட்கணும், பரவாயில்லன்னு கேட்டாரு. அப்ப நீங்க கேட்க வேணாம் சொல்லியாச்சு. ப்ரோ ஹாய் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலா நல்ல ஒரு பரவாயில்ல, அது டாக்ஸிக் பார்த்ததுக்கு அப்புறம் ஹாய் பார்த்ததுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட், நல்ல காமெடி எல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு.
ஆமா சூப்பர் ஆமா சூப்பர். அது நாலு நல்லா பேருக்கு ஷோனி. அது நல்லா இருந்தது எனக்கு வந்து. ஆனா ஒரு எப்படின்னா ஒரு சில ஒரு இதுவா இருந்து நல்ல நல்ல படம். பட் ஆனா இதனால இது நல்லா இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட கிரியேட் பண்ற அளவுக்கு டாக்ஸிக் பண்ணிடுச்சு நம்மள. எனக்கு ப்ரோ எனக்கு இல்ல எனக்கு வந்து கவின்ட் வந்து கண்டினியூஸா இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் குட்டா வருது. அதனால எதுவும் அதே மாதிரி இருக்குன்ற ஒரு ஃபீல் எதுவும் கொடுக்கல. பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டா பெட்டரா ஃபீல் இருந்தா கூட போதுமேன்ற ஃபீல் அந்த கூட எப்போ கிஸ். வந்தது அவருக்கு எல்லாமே வந்துட்டு இதுவா தானே வருது. ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலா தானே வந்துச்சு. பிளடி பேகர் மாஸ்க் எல்லாமே ஃபீல் குட் மூவி தான். கிஸ் என்ன இல்ல, படம்? இல்ல. கிஸ். கண்டிப்பா கிஸ் விட்டுருங்க. கண்டிப்பா கிஸ் இன்னைக்கு நீங்க மாதிரிலாம் எல்லாரும் இருக்காது. பார்த்த இன்னைக்கு இது எல்லாரும் வந்து நீங்க ஃபேமிலி பார்த்ததுக்கு கொஞ்சம் ஃபீல் கரெக்ட். குட்டா இது கண்டிப்பா வந்து இருக்கும். ஃபேமிலியா பார்க்கலாம். இது ஃபேமிலியா கரெக்ட் ஆகும். அது வந்து ஒரு யூத் சென்ட்ரிக்கா இருந்தாலுமே இது வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் ஃபேமிலியா நல்லா பயங்கரமா வந்து கொஞ்சம் எமோஷனல் கரெக்டா நல்லா ஒர்க் ஆச்சு. போதும் போதும் போதும். இல்ல இல்ல என் ஒப்பீனியன் வந்து இப்ப வந்து நான் பர்சனலா இப்ப நான் என்ன யோசிச்சுன்னா இப்ப அடுத்த கட்ட ஜெனரேஷன் ஆக்டர்ஸ் வரும்போது மாஸ் ஆக்டர்ஸ்ன்றது பிரதீப் மட்டும் தான் பண்றாப்ல. அந்த ஒரு மாசா அது வந்து எனக்கு தெரிஞ்சு கவினுக்கு நல்லா வரும். அந்த ஏன் பண்ண மாட்டேங்கிறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ல வந்த படங்கள்ல தான் நல்லா இருக்கும் ஒரு ஃபீல். இல்ல டாக்ஸிக்ல வந்து ஆக்சுவலா நயன்தாராவும் யாஷும் வந்து அந்த சின்ன வயசுல கஷ்டப்படுற சீன்லாம் தேவையே இல்லை. அதை கட் பண்ணாலே ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் சேவ் ஆகும். நீங்க வேற படம் ஒரு 40 நிமிஷம் கரெக்டா இருந்திருக்கும். டோட்டலா 40 நிமிஷம் எடுத்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அப்படியே இல்ல இது வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ண ஓடிடி பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது சேட்டலைட் வாங்குறாங்க. சேட்டலைட்ல இந்த மாதிரி சீன் எல்லாம் கட் பண்ணுவாங்கல்ல. அப்ப கட் பண்ண எவ்வளவு நேரம் வரும்னு ஒரு கொஸ்டின் கூட எனக்கு வந்தது. எனக்கு தெரிஞ்சு சேட்டலைட் வாங்க வாய்ப்பே இல்லைன்றதுதான் எனக்கு தோணுது. கட் பண்ணாங்கன்னா படத்துல முக்காவாசி படம் கட் பண்ணணும். பாதி நேரம் ட்ரிங்க்ஸ் சீரியஸா அவர் வச்சிருக்கிறது வந்து வெறும் சிகரெட், இந்த தண்ணி, மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் தான். கேரா வேற எதுவும் இல்லையே. கட் பண்ணா நீ என்ன சீனு படத்துல டைட்டில் கார்டு போட்டு எண்டு கார்டு கீத்து அந்த போட்டு முடிச்சிட வேண்டியதுதான். டிவியில போட்டா வேற எதுவும் இருக்காது. ஆனா இவருக்கு இந்த படத்துல நடிச்சது மூலியமா எல்லா வியாதியும் வந்துரும் போல இருக்கு. அவ்வளவுக்கு பெரும் இது மட்டும் தான் கலாய்க்கிறாங்க ப்ரோ. தியேட்டர்ல இன்டர்வல் எல்லாம் நயன்தாரா சுட்டு தள்ளுறாங்க, எல்லாம் கிளாப் பண்றாங்க ப்ரோ. கிளாப் பண்ணி எல்லா இடத்துலயும் அதேதான் எல்லா இடத்துலயும் அதேதான். ஒரு ஸ்டேஜ்க்கு மேல எல்லாருமே பொறுமை இழந்துருவாங்கல்ல. அதுக்கப்புறம் அங்க என்ன ஒண்ணு நடக்கும், இங்க கவுண்டர் கொடுப்பாங்க. அதான் நடந்துச்சு. இங்கேயுமே அதான் நடந்துச்சு. யூஸ்வலா இங்க நடக்காது. ஒரே விஷயத்த ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யாருக்கா தான் கடுப்பா. நான் என்ன கேக்குறேன்னா ப்ரோ, இப்ப வந்து ஒரே விஷயம் தானே வருது, பண்றாங்க, முடிக்கிறது, போகுது, மறுபடியும் வருது, பண்றது, முடிக்கிறதுன்னா ரிப்பீட்டடா அதே இருக்கும்போது ஒரு இதுக்கு மேல போர் அடிச்சு ஆடியன்ஸ் மொத்தமா கலாய்க்கதான் இருந்தாங்க. அதாவது நான் சொல்றது ஏசென்ட் ஆடியன்ஸே கலாய்க்கிற ரேஞ்சுக்கு தான் போயிடுச்சு. அது அந்த ரேஞ்சில தான் இருக்கு இது. ஆனா இத ஸ்கிரீன் பிளே இவரும் பண்ணிருக்காருன்னும் போது விஷால் சொன்ன மாதிரிதான் இவரையும் அடிக்கணும்னு தான் தோணுது. கொய்யால பொண்ணையும் போட்டு பழக்கம்ன்ற ரேஞ்சுக்கு தான் இருந்திருக்கு. ஆனா இருக்கிறப்பட்டவங்க யாருன்னா வந்து எக்ஸ்பான்ஸ் தான் ப்ரோ. 4 வருஷம் கழிச்சு அவங்க ஃபேவரட் ஆக்டர் படம் வரும்போது, அதாவது இப்ப வந்து இது வந்து ஜென்ரலா இங்க இருக்க எல்லா ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே போய் அவங்க அதை பார்த்துட்டு 2வது நாள் வந்து ஃபேமிலியை கூட்டு போவாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது இந்த படத்தை. ரொம்ப கூட்டு போக முடியாதான் ஃபேமிலியோட. 2வது தடவை வாய்ப்பு இல்லைங்கிறாரு ஒருத்தர். அவர் போய் பார்த்துட்டு வந்து 2வது தடவை கூட்டு போவாங்கல்ல. எதுவுமே இல்லாம முதல் தடவை டிக்கெட் போட்டு வாங்க போவோம் அப்படின்ட்டு கூட்டு போனாருன்னா இது மாதிரிதான் வேட்டையாடு. இன்னைக்கு அடைஞ்சி இன்னைக்கு 3 பேர் வந்து தியேட்டர்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் ஃப்ரெண்டு, பிரச்சனை கிடையாது. இன்னொருத்தர் நம்ம பாலா, ட்ரெண்ட் செட்டர் பாலா, நான் பார்த்த அதே தியேட்டர்லாம் படம் பார்த்தா. அப்படி அடுத்து 3வது பிரகாஷ் ப்ரோ அவனை ஊசி போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டான் ப்ரோ. அவன் வந்து இப்பதான் திரும்பி ஊசி போட போயிருக்கான். தெரியல. பாலா என் கூட தான் படம் பார்த்தா, அது பிரச்சனை கிடையாது. ஆனா 3வது ஒருத்தர் பார்த்தாரு. அவர் நான் பார்க்காத மாதிரி ஓடி போயிட்டேன். ஏன்னா நம்ம அக்கா வீட்டுக்காரரு அவரு எப்ப எந்த தேட்டருக்கு வந்து படம் பார்க்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு நான் பார்க்காத மாதிரி கிட்ட போயிருவோம். என்ன பிரகாஷன நீ என்ன ஜிகிர்தண்டா சீனை ரீக்ரியேட் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? இல்ல அதான் நான் இந்த படம் பார்க்க வந்தங்கிற மாதிரி அவரு அந்த மூலையில உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஓடி போயிடும்னு வந்துட்டேன். இந்த கொடுமை நான் வந்து சின்ன வயசுல கூட எத்தனையோ படங்கள் ஒளிஞ்சு போயிருக்கேன். அப்ப கூட இந்த பயம் வந்தது இல்ல. நீ அந்த அளவுக்கு ஏத்தி வச்சிருக்கிறாங்க. ஐயோ கொடுமைக்கு போயிட்டு இருக்கு.
சரி அதெல்லாம் விடுங்க பிரகாஷ் ப்ரோ, கொஞ்சம் முடியும் போது இதா போவோம். உங்க ஓணம் வின்னர் யாரு பிரகாஷ் ப்ரோ? இந்த வருஷம் ஓணம் வின்னர் பார்த்து ஸ்பெஷல் பண்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. இந்த வருஷம் நான் அந்த அளவுக்கு யாருமே பார்க்கல. யார் பட்டம் பார்க்கல, குஷிதா கல்லுப்பு அவங்க மட்டும் தான் எப்பவுமே வின்னர். அவங்க மட்டும் பார்த்தேன். நான் கூட கமல் படத்தை பத்தி எனக்கு அவன் பேர் உச்சரிக்க தெரியாது. கல்லுப்புன்னு வம்புழுப்பாங்க. அதனால போய் கல்லுப்புன்னு சொல்லுவாங்க. கல்லுப்பு என்னமோ சொல்லுவாங்க, குஷிதா கல்லுப்பு. இல்லண்ணே, நான் கூட கொஞ்சம் வாயில் வந்து பெத்தலம்னு வாயில் வந்துடுச்சு. கடைசியா அது இந்த ரேஞ்சுக்கு போகுன்றத நான் எதிர்பார்க்கல. நான் இந்த மைண்ட்ல தான் இருப்பேன். ஓணம் வின்னர்னு கேட்டா எப்பவுமே இந்த மைண்ட் தான். எனக்கு இந்த படமே எனக்கு தேவையில்லை. ஓணம் வின்னர்னா எனக்கு பரணி மூடுக்கு பேர் என்ன. யூ கேரி ஆன். பிரகாஷ் ப்ரோ, நானே படம் தான் நினைச்சேன். பிரகாஷ் ப்ரோ, பரணி நீங்க பேசுறது கேட்கல. பரணி என்ன பரணி? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பரணி உனக்கு கால் பண்ணா எடுக்க மாட்ற, நீ பேசவும் மாட்ற. நீங்க கால் பண்றப்பதான் வந்துட்டு இவர் கூட பேசிட்டு இருந்தேன், கிறிஸ்டபர் ப்ரோ கூட. அதுக்கப்புறம் நான் உங்களை 2 வாட்டி கூப்பிட்டேன், நீங்க எடுக்கவே இல்ல. பரணி ப்ரோ, உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியானது சொல்றேன். கிரேட் எஸ்கேப் ஃபார் அனிருத். டாக்ஸிக்கு அவரு தானே டாக்ஸிக்கு வந்து அனிருத் மியூசிக் போட வேண்டும். இல்ல, அனிருத் மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 மியூசிக் டேரக்டர் அனௌன்ஸ் பண்ணி அப்ப கடைசியா தான் ரவி பஸ் இருந்தாங்க. அவரு வேலையை பார்க்கலங்க. அந்த டைட்டில் பிஜிஎம் ஒன்றுல அதை 2 இடத்துல போட்டாரு. அப்புறம் லேடிஸ் அண்ட் பிஜிஎம் 2 இடத்துல போட்டாரு. அவ்வளவுதான். அவர் மொத்த பிஜிஎமே போட்டுருக்காரு. எனக்கு படத்துல யாருமே வேலை செய்யலன்னு சந்தேகம். ஒரு ஆள் மட்டும் வேலை, சினிமாட்டோகிராஃபர் மட்டும் வேலை செஞ்சிருக்காரு. அது 2 இடத்துல பச்சையா தெரியுது அந்த கிரீன் மேட். அந்த 2 இடத்த தவிர மத்தபடி கிரீன் அந்த ஏங்க படத்துல யாஸ் வேலை மட்டும் தாங்க செஞ்சிருக்காரு. அதுதாங்க பிரச்சனை. யாஸ் சண்டை போட சட்டை கட்டாலும் கத்த ஆரம்பிச்சு பயப்படுறாங்க. ஆக்சுவலா ஒரு சீன்ல வந்து பாம் சீன் ஒண்ணு வரும். அந்த பாம் சீன்ல கத்துறா எல்லாம் தெல்லடா கில்லி படத்துல பராசராஜ் கத்துவான்ல, அந்த மாதிரி எல்லாம் கதற ஆரம்பிக்கிறாங்க. இல்லண்ணே, இந்த மன்மதன்ல மொட்டை மதன் சாக போற டைம்ல ஒரு வெளில வந்து கதறுவாப்ல சிம்பு, அந்த ரேஞ்சுக்கு எல்லாம் போயிட்டாங்க. இல்ல கொடுமை தெரியுமா? அதுக்கு முன்னாடி அவங்க அந்த சீனை இந்த அதாவது திரும்ப திரும்ப சொன்னா இதுல வில்லங்க மாதிரி யூடியூப்ல வர அந்த பாம் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்குவோம். அதை கழட்டுறதுக்காக சட்டை கழட்டுவாங்களா? இல்ல படத்துல அதுக்கு முன்னாடி எல்லாம் கழட்டிக்கிட்டே இருப்பாங்களா? இல்ல ஆடியன்ஸ் பயந்துட்டாங்க, டேய் நீயுமா அப்படின்னு சாக்காயிட்டாங்க. அதுக்கப்புறம் சேச்சே அந்த அளவு இல்ல அப்படின்னா அதுக்கு அடுத்த சீனே இப்படி நம்ம இன்னும் 2 நிமிஷம் அவன்கிட்ட 1 நிமிஷம் கொடுத்தாலே பாஞ்சிடுமா, சும்மாவே சுடுதல்ல கை விடுவான், அவனை சும்மாவா விடுவான் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, எனக்கு இன்னொரு சந்தேகமும் வந்துச்சு. இப்ப நார்மலா அவருக்கு டைமே இல்ல, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போறாரு வராரு, இதே வேலையா இருக்காரு. ஆனா உடம்பு மட்டும் ஃபிட்டா வச்சிருக்காரு. நடுவுல எப்ப ஜிம்முக்கு போவாரு, எங்க பண்ணிருப்பாரு எதுவுமே தெரியலையே. எக்ஸசைஸ் இல்ல, எக்ஸசைஸ். யோசிச்சேன். ஆமா ப்ரோ, எங்கெல்லாம் காட்டினாரா? எங்கெல்லாம் எதுவுமே காட்டல. ஓப்பனா பேசலாம் வந்து, ஆனா உங்களை ஓப்பனா பாக்குற மாதிரி இருக்காது. என்ன டைலாக் வச்சிருப்பேன், இல்ல டைலாக் இது ஓப்பனா உங்களை பார்த்து பேசலாம். ஆனா உங்களை இவ்வளவு ஓப்பனா பாப்பேன்னு நினைக்கவே இல்லைங்க டைலாக் வச்சிருப்பாங்க. டேய் என்னடா டைலாக்? I want to have a civilized conversation with you அப்படின்வாங்க. அதை விட குபீர் டைலாக், நான் இங்க இருந்தாலும் ராணி மாதிரி தான் இருக்கேன், உன்ன மாதிரி சாணி மாதிரி இல்லைன்னா ஒரு டைலாக் வரும். நீங்க இந்த மெய்யழகன் மட்டும் அந்த ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பேசுறோமோ அதை 9:58 எடுத்துட்டு வந்துட்டு நான் இப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், புது செய்தி கொண்டு வந்திருக்கேன் மண்ணா அப்படின்ட்டு வராது. வந்திருக்கிறாரு அவரு புலி கதையை சொல்றதுக்காக வந்திருக்கிறாரு. எனக்கு புலி ஏன் செத்துச்சுன்னு ஆரோ சொல்லலைன்னா காலி ஆயிடுவாரு அவரு. சரி பிரகாஷ் ப்ரோ, ஆரோக்கு முன்னாடி ருக்மிணி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கேளுங்க ப்ரோ. ஆரோ கிட்ட இல்ல, ஆரோக்கு முன்னாடி நான் 2 ஆமா ஆமா. ஆனா என்ன ஒரே விஷயம்னா, எனக்கு ஒரு தப்பு ப்ரோ, இது வந்து பண்ணிருக்கூடாது டைரக்டர். எனக்கு ரொம்ப கோவம். என்னன்னா நீங்க கேராவை காட்டுறீங்க, நீங்க தாராவை காட்டுறீங்க, ஸ்டார்டிங்ல அதான் காட்டும் போது எல்லாத்தையும் காட்டுறீங்க. நீங்க ருக்மிணி காட்டும் போது மட்டும் வந்து இல்ல ருக்மிணி காட்டும் போது மட்டும் வந்து கட் பண்ணி அடுத்த சீன் பெட்ல இருந்து எழுந்துற மாதிரி காட்டினா மத்த எது எங்களுக்கு என்ன எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? எதுவுமே காட்டல. விஜயகாந்த் பேசுவார்ல, ஒரு பக்கத்தை தானே காட்டுனீங்க, மறுபக்கத்தை காட்டி இருக்கலாம். நானே அந்த சீனை வந்து பாலிஷா முடிச்சாடுங்க சந்தோஷப்பட்டா, நீங்க என்ன காட்டலன்னு வருத்தப்படுறீங்க. இல்ல சுகன், அது தப்பு இல்ல சுகன். பேச்சில் ஒரு பிழை உள்ளது. டூமா குரோசி காமிச்சாங்கன்னு சொல்லிட்டீங்க டக்குன்னு, அப்போ ஒரு சீனே வரலையே.
இல்ல ரூமா காட்டல, அவங்கள காட்டல. நான் சொல்றது இங்க வந்துட்டு கியாரா தாரா சொன்னேன். அந்த இன்னொரு கேரக்டர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இல்லங்க, அதெல்லாம் காட்டு ஒய்ஃப் இல்ல, இல்ல. கல்யாணம் வரையும் போய் நின்றுச்சு. ஒய்ஃப் ஆகிறதுக்குள்ளேயும் முடிச்சிட்டாப்ல, இல்ல கொண்டுட்டாருன்னு. அதுதான் இவங்க தானே இல்ல ஃபர்ஸ்ட் முடிச்சதால ஒய்ஃப் ஆக்குனாங்க, இல்ல ஆக்கிருக்க மாட்டாங்க. ஆமா இல்ல கங்கா தானே அதிகம் உசுப்பேத்தி அவன் போட வச்சுதாங்க அப்பாவை. வச்சாங்கிற வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதான் நான் என்ன சொல்ல வந்தேன், டபுளாவே இருக்கு போட வச்சாங்க. நான்லாம் பதறிட்டேன் தலைவா. தப்பு சுகன், தப்புலாம் இல்லடா. நான் ஐயோ எல்லாரையும் காட்டுற, எல்லாரையும் காட்டிட்டு நீ வந்துட்டு இவங்கள மட்டும் வந்துட்டு நீ இப்படி பண்ணா அது தப்பு இல்ல. ஸ்டார்டிங்ல புடிச்சாரு, ஸ்டார்டிங்ல புடிச்சு 2 நிமிஷம் தான் டைம் இருக்குது, கட்டில போறது என்ன சொல்றது, உடலாமான்னு கேட்பாரு. நானும் எதை கட்டில போறாங்க போல அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஆவலா இருக்கும் போது டக்குனு பார்த்தா பாம்பை தூக்கி வெளியே போட்டுறாரு. ஐயோ இவர் ராமராஜ கவுண்டமணி கிட்ட சாப்பிட போகும்போது பாரு, அந்த மாதிரி சொல்றாரு. இல்ல கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக நீங்க ஏதோ பதட்டமாயிட்டீங்கன்னு நினைச்சேன். சரியா பாப்போம். பை 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 ப்ரோ, நான் உங்களுக்கு கால் பண்றேன். பை பை பை. பிரகாஷ் ப்ரோ அது தப்பு இல்ல ப்ரோ, தப்புதான். இல்ல சுகன் இல்லப்பா, என்ன நினைச்சாலும் சரி, யாராவது வரைக்கும் அப்படி சீன் வச்சப்ப ஆடியன்ஸ் வந்து அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க, மத்தவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. ஆனா டென்ஷன் ஆனாங்க. நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னு தெரியல, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியஸ் அடி அவளை விட்டுருடா எப்படி அப்பா அடா போயிட்டா திரும்பி போயிட்டா. அதாவது என்னன்னா ஃபேஸ புடிச்சிட்டாரு, புடிச்சு கிட்ட வந்துட்டாரு. அது ஒரு மாதிரி போயிட்டு அது பாம் மட்டும் டைமிங் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், அது அவர் வேலையை காட்டியிருப்பாரு. அந்த பாம் டைமிங் வந்துட்டு தான் போச்சு. ஐயா இல்லனா வந்து ஐயா உணர்ச்சி கண்ட்ரோல் பண்ணியா இல்ல சீரியஸாவே எனக்கு அந்த சொல்ல வந்த ராமராஜ மடத்துல கையில யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாருல ராமராஜ் சாப்பிடறதுக்கு, அது மாதிரி ஒரு உட்காந்துருப்பாரு, சும்மானே இருக்க மாட்டாரு. அதுல சுகனை நான் நினைச்சேன், ஐயோ இது ஒரு வேட்டை காத்திருக்கே அப்படின்னு. கடைசியில பார்த்தா என்னப்பா நீ போப்பா சுகன் இதுக்கே ஒருத்தர் ரிவ்யூ ஒண்ணு பார்த்தேன், ஒரே ஒரு ரிவ்யூ மட்டும் பார்த்தேன் சுகுமார் ப்ரோ. டைட்டில்ல வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் அப்படி இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா அந்த என்ன சீன் அது, ஐயோ இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லுவீங்களே, எரோடிக் சீன்ஸ், அந்த எரோடிக் சீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு போட்டு 4/5 மார்க் கொடுத்து என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிறாரு ரேட்டிங்ல. பிக் வின்னர் எஸ்பெக்ட் ஆல் ரிவ்யூஸ் அப்படின்னு போட்டுட்டு இவ்வளவு டீட்டெயில் கேட்கிறாரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம், இந்த சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் வச்சிருந்திருக்கலாம், யாரும் தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்கன்னு. அவர் உங்களை மாதிரி எதிர்பார்ப்புல இருந்திருப்பாரு போல இருக்கு. அவர் எதிர்பார்த்தது போனது கிடைச்சிருக்கும். ஆனா இல்ல பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி நான் ஒண்ணு பார்த்தேன், ஒருத்தன் போட்டிருந்தான் மேட்ரு பண்ற சீன்ல கூட தூக்கம் வர மாதிரி எடுத்து வச்சிருக்கியடான்னு ஒருத்தன் ரிவ்யூ போட்டிருந்தான். தலைவா காலையில அந்த படம் கொடுத்த மென்டல் டார்ச்சருக்கு இப்ப பெத்லேகம் பார்த்துட்டு வரேன். இப்பதான் மைண்டே ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு. தயவு செஞ்சு அந்த மகுடன்ற வார்த்தையை மைண்ட்ல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, உள்ள எடுத்துட்டு வராங்க. பெத்லேகம் குடும்ப யூனிட் அவசியம் யாராவது இருக்கு, இதுக்கப்புறமே யாரும் பார்க்காம இருக்கீங்கன்னா அவசியம் பாருங்க. சரியான படம். ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் என்னோட அந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கல மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓடிடி எதுக்கு ப்ரோ, 3ஆம் தேதி படம் அந்த தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. அதான் சொல்றேன், தியேட்டர்ல பாருங்க, பார்க்காதவங்க தமிழ்ல பார்க்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க தமிழ்ல ரிலீஸ் பண்றதுக்கு மலையாளத்திலே கொஞ்சம் எக்ஸ்டெண்டா தியேட்டர்ஸுக்கு அடைச்சு ரிலீஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஓடும். நீங்க யாரும் புரியாம தமிழ்ல எப்படி இவ்வளவு காமெடி இது பண்ண போறாங்கன்னு தெரியல. பிரேமலுவுமே கிட்டத்தட்ட இல்ல பிரேமலுவுமே கிட்டத்தட்ட அப்படிதான் இப்போ இருந்துச்சு. ஆனா வாய்ஸ் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு. ஆக்சுவலா 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அதுக்குள்ள எல்லாருமே மலையாளம் வெர்ஷன் பார்த்துருவாங்க. ஸோ அதனால அது பெருசா வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியை கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பியூட்டிஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, சும்மா நம்மளே உட்காந்து எழுதுற கதை மாதிரி தான் எழுதியிருப்பான். ஆனா அதை காமிச்ச விதம், அதோட ஸ்கிரீன் பிளே, ரைட்டிங்னா சொல்லு
ப்ரோ அவங்க எனக்கு டாக்ஸிக் பார்ட் 2 பீட் கொடுத்துருக்காங்க. இல்லப்பா, நல்ல வேலை எல்லா படத்துலயும் பண்ணுவாங்க, அந்த படத்தை இந்த படத்துல மட்டும் பண்ணல. ஆனா அப்படி ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்ததுக்காகவே உங்களை ஏதாவது பண்ணணும், மண்டையில இருந்து கழட்டணும். எப்படி இந்த வந்து இந்த இல்ல ப்ரோ, அந்த பையன் ராவு பகதூர் கேரக்டரும் படத்துல அப்படிதானா? மண்டையில கழட்டி அந்த செய்வாங்களோ அது மாதிரி உங்களுக்கு கழட்டி மண்டையை தனியா கழட்டணும். இல்ல ப்ரோ, அந்த பையன் கேரக்டரும் அப்படிதானா? ஐயா ராசா, அந்த பையன் கேட்டல பெரிய ஒரு வேலை ஒண்ணு பார்த்து விட்டுருக்காங்க. நீங்க படத்தை பார்த்துட்டு வாங்க, நீங்க படம் பார்த்தா தான் நான் பேச முடியும். பிரகாஷ் ப்ரோ கேவலமான ட்விஸ்ட் இல்ல தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வாங்க, பரவாயில்ல, ஜாலியா போய் படம் பார்த்துட்டு வாங்க. உண்மையிலுமே சில விஷயங்கள் வந்து பேசுறதுக்குனாச்சும் பயன்படுவாங்கல்ல. அப்படி இந்த படத்துல நிறைய பேசலாம். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டபுள் மீனிங் ஸ்பேஸ் மாதிரி போச்சு, என்னென்னமோ போச்சு. ஆனா ஆக்சுவலா நாங்க டபுள் மீனிங் ஸ்பேஸே போடல இன்னைக்கு. நாங்க டாக்ஸிக் படத்தோட ரிவ்யூ தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா அதுவே இவ்வளவு மோசமா போகுது. இந்த சிட்டி அது என்ன எந்திரன் படம், சிட்டி டஸ் போடுன்னு சொல்லாதம்மா, போடுனா போட்டுருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாதாரணமா போடுங்கிறதே தப்பா போட்டுங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஆக்கி விட்டது படத்தோட பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய இருக்கு, அதுக்கு நிறைய பேசுறதுக்கு இருக்குல்ல, அதுக்காக வச்சு யூஸ் பண்ணும்போது பயன்படுத்தும். நீங்க போய் படம் பார்த்துட்டு வாங்க. பிரகாஷ் ப்ரோ, கிளைமேக்ஸ் இது ஸ்பாய்லர் கணக்குல வராது. கிளைமேக்ஸ்ல ஒரு கேரக்டர் வந்து உனக்கு என்னதான் வேணும்னு கேட்கும். அதுக்கு மொத்த தேட்டரும் சேர்ந்து அந்த மெட்ராஸ் படத்துல கேத்ரின் தெரசா டயலாக் தான் ரிப்பீட் பண்ணும். அதே தாங்க எல்லா தேட்டரும் நடந்துச்சு. அது எப்படி மேட்ச் ஒன்னா நடந்து தெரியல, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சுட்டு என்னடா எல்லாருமே ஆமா இங்கேயே எல்லாருமே அதான் கத்துனாங்க. கேரக்டருமே அப்படிதான் கத்துவோம், அந்த வார்த்தையை தான் சொல்லுவோம். கேரக்டர் வேற மாதிரி எல்லாம் போர்ட்ரேட் எல்லாம் பண்ணானுங்க அந்த மாதிரி கத்துறப்பெல்லாம். இல்லங்க, அவன் வேற கேரக்டர் சிறுங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க சில இடத்துல. ஆமா மேனரிசம், அது அதுக்கு ஒரு தான் தலைவர் சொன்னேன். வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணாங்க, அவங்க கேரக்டரே வேற மாதிரி பண்ணாங்க. அவ்வளவுக்கும் பண்ணிட்டு இல்லைன்ட்டாங்களேங்க. அதைத்தானங்க பெரிய பிரச்சனை. இப்ப விஷால் மாதிரி ஆட்கள் வந்து அதுக்கு ஒரு காரணம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. எனக்கு அப்படி எப்படி காரணம் எடுத்தாலும் அதை ஏத்துக்கவே முடியலையே. கில்ட்டி ஃபீல்னாலும் அவரே சரி விடுங்க, இன்னும் கொஞ்சம் இதாக டீப்பா போகுது. அண்ணா நான் ரிவ்யூ சொல்லட்டுமாண்ணே? இன்னும் சொல்லணுமா மோகன்? வேணாம் மோகன், நாளைக்கு வாங்க. நீங்க நல்லா இருக்கு நல்லா ஒரு வழி சொல்லுங்க பாப்போம். எனக்கு சுத்தமா பிடிக்கலண்ணே. அப்பா போகுது, நாளைக்கு நம்ம டீட்டெயிலா பேசுவோம். அப்பா இவ்வளவு நேரம் அமைதியா தானே இருந்த, பேசிருக்கலாம். முன்னாடி பேசலாரே மோகன், அப்பயும் பேசல. ஒரு ஊரோட சோதனை ஒண்ணு சேர்ந்துட்டேன்னு சொன்னாரு. அப்ப அவர் தானே சொன்னாரு. இல்லையே, நான் இல்லையே ரிவ்யூ சொன்ன மாதிரியே இருக்கு. இல்ல நீங்க கொஞ்சம் வேலையா இருந்துச்சு, அதனாலதான் வந்து சொல்லு புதுசா சொல்றேன் சொல்லிருங்க, ஒண்ணும் பிரச்சனை, ஷார்ட்டா சொல்லிருங்க. ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல சொல்லிருங்க பாப்போம். நம்ம அதுக்கப்புறம் 2-3 பேர் பேச வச்சு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போட்டு முடிப்போம். மோகன் புலம்பிரு. சரி பிரகாஷ் ப்ரோ, அப்ப மோகன் அடிச்சதுக்கு அப்புறம் நான் அடிச்சிடுறேன். நீங்க என்ன அடிக்கலையா? அடிங்க, ஒரு வழியில அடிக்க முடியும். மோகன் சொல்லி முடிச்சப்ப முடியுங்க. மோகன் முடிக்கிட்ட அப்புறம் அரசியல் வந்திருக்காரு, அரசியல் ஸ்பாயிலர் பேசுவாரு. ஆனா நீங்க எப்பவும் அவர் மத்தவங்க ஸ்பாயில் பண்ணாம என்ன வேணா பேசுங்கிற மாதிரி ரெடியா இருக்கும். இல்ல மாவீரன் ப்ரோ, அந்த தியேட்டர்ல அடிக்க வேண்டிய இடத்துல தூங்கிட்டோம். பர்மிஷன் மட்டும் கேட்காங்க, சொல்லிருங்க டப்புன்னு கேப்ல. ஓகே. இல்ல நான் ஆக்சுவலி வந்து நான் நிறைய வாட்டி இந்த ஸ்பேஸ்ல நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த கீத்து மோகன்தாஸ் அவங்க எனக்கு ஆக்சுவலி அந்த அவங்க எடுத்த 2 படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த படத்து மேல எனக்கு நான் அந்த ட்ரெய்லர் வரும்போது நான் நிறைய பேர் வந்து இது நான் நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலி இது மாதிரி மிக்சரா இருக்கு அது இதுன்ட்டு. நான் பெருசா ட்ரெய்லர் நான் வந்து நோட்டீஸே பண்ணல. சரி டேரக்டா படம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து விட்டுட்டேன். சரி படம் பார்க்குறேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் நிஜமா சூப்பரா இருந்துச்சு. பரவாயில்ல, ஏதோ செட் பண்றாங்க, நல்லா இருந்துச்சு. எனக்கு ரவி பஸ்ரு மியூசிக்கே எனக்கு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு கேரக்டர் அந்த எப்ப கியரா வந்தாங்களோ அப்பவே வந்து படுத்துக்குச்சு இந்த படம். ஆக்சுவலி வந்து இந்த ஓபிஎம் அந்த இது மாதிரி சொல்லுவாங்க, இந்த கேங் வாரு அப்புறம் சர்க்கஸ் எல்லாம் நிறைய வந்து என்னங்க என்னென்ன இல்ல படுத்துருச்சுன்னு சொன்னதுக்கு அவர் கேக்குறாருன்னு நினைக்கிறேன். இல்ல 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 இல்லங்க, இது அவன் படம் அந்த படமே ஒரு மாதிரி ரொம்ப இதாயிடுச்சு. ரொம்ப ஃபிளாட்டா வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சரி ஓகே ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஹை மூமெண்ட்ஸ் வைப்பாங்க. சரி கியரா இது வராங்க, சரி இப்ப நான் கூட கொஞ்சம் கொஞ்சமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாசை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் எனக்கு பெருசா எனக்கு இதே இல்லை. சரி தவறு 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 மோகன் தம்பி. எஸ் தான் கேராவா பண்ணாரு, அப்படி வாங்க. சரி ஏதோ ஒன்று, சரி ஓகே ஓகே சரி ஏதோ அது அந்த மாதிரி வந்து இதாக காமிச்சாங்க. சரி அப்புறம் வந்து சரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து ஃப்ளாட், எந்த ஒரு ஹை மொமெண்ட்ஸும் இல்லை, எந்த ஒரு எமோஷனும் வந்து இல்லை.
எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரியல, என்னடா இது. சரி டாக்ஸிக்னு பேர் வச்சிட்டோம், சரி ஏதோ இந்த மாதிரி வைலன்ஸ் சீன் வைக்கணும், அப்புறம் இன்டிமேட் சீன் வைக்கணும், அப்புறம் வந்து இதே வந்து இந்த மாநாடு படத்துல சொல்லுவார்ல, அது மாதிரி வந்து எனக்கு ரிப்பீட் ஆன மாதிரி இருந்துச்சு. இன்டர்வல் போர்ஷனே வந்து சரி சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. என்ன சரி திடீர்னு வந்து இன்டர்வல் போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பரான செட்டப் கிடையாது, அதுக்கு எந்த ஒரு எக்ஸிகியூஷனும் வந்து கிடையாது. எங்கெங்கயோ வந்து ஸ்டோரி போகுது. கேங்கு அது இது நிறைய வந்து சொல்றாங்க, எதுவுமே புரியல. இப்ப இத்தனைக்கும் வந்து படம் வந்து 3.25 மணி நேரம் படம். ஆக்சுவலி இங்க என்ன பண்ணிருக்கலாம்னா நல்லா டீட்டெயிலா அந்த வேர்ல்டு வந்து என்ன, அந்த கேரக்டர்ஸ் என்ன, அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, கம்ப்ளீட்டா வந்து ஆக்ஷனு அந்த இன்டிமேட் எல்லாம் வந்து அதே இதை ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துட்டாங்க. அதனாலே வந்து பிரீத்திங் ஸ்பேஸே வந்து இல்ல சுத்தமா. ஸ்டோரியும் வந்து ஏதோ சொல்ல வராங்க, டக்குன்னு வந்து டேக் டைவர்ஸ் எடுத்து வேற மாதிரி இது போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆச்சு, சரி ஓகே அங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது இதுன்னு வச்சிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லும் போது தான் அந்த சர்க்கஸ்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், அது உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. நிறைய அந்த லைக் இந்த நிறைய அந்த ஆக்ஷன் படங்கள்லாம் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்போ அந்த படங்கள் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மேக்கிங்காகவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லைக் அந்த பீக்கி பிளண்டர் சீரிஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அந்த சீரிஸ் அந்த 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 ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் மாதிரி இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் சரி ஓரளவுக்கு சரி ஓகே, சரி 1.25 மணி நேரம் எதோ பண்ணி வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரி செகண்ட் ஹாஃப் ஆச்சு, சரி ஓகே இனிமேல் சம்பவம் பண்ண போறாங்க, சரி அது ஏதோ அந்த டிக்கெட்டுங்கிற கேரக்டர் வருது, மேட்னஸா இருக்க போது, பயங்கரமா இருக்கும் போது நினைச்சா ஒண்ணுமே இல்லை, ஒரு இது கிடையாது. இல்ல அதாவது டைரக்டா ஸ்டோரியே வேற எங்கேயோ போகுது. போயிட்டு வந்து யார் அந்த கேங்கு, எதுக்கு சண்டைக்கு வராங்க, என்ன இது, ஒரு இதுமே எனக்கு புரிய. நான் குழம்புறேன், என்னடா இது, என்ன யாரு நம்ம என்னடா இது, ஒண்ணுமே எனக்கு புரியல. அப்புறம் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து எல்லாம் சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு ட்விஸ்ட் வந்து கொண்டு வராங்க. அது எனக்கு சுத்தமா என்னால டைஜஸ்டே வந்து பண்ணிக்க முடியலடி. என்னடா அப்புறம் எதுக்குடா வந்து அவ்வளவு தூரம் அந்த காட்டுல சண்டை போடுற மாதிரி காமிச்சிங்க, அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ வந்து காமிச்சிங்க, அது எனக்கு சுத்தமா எனக்கு வந்து ஒட்டவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டராகவே எனக்கு சுத்தமாக இது கிடையாது. எனக்கு பிடிச்ச பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யாஷோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நிஜமா என்ன யாஷோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க, நல்ல கிராண்டியரா. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மேக்கிங்காக டாப் நாச்சாக இருந்துச்சு. ஆனால் முக்கியமான அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சொதப்பிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அதை ஒரு படத்தில் வந்து சோல்டு இருக்கும்ல, ஒரு ஆன்மாவே வந்து இல்லை சுத்தமாக. சரி ஏதோ வெறுமனே ஏதோ காமிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம பாக்குறோம், அவ்வளவுதான். அதை தாண்டி வந்து ஒரு ஒண்ணுமே இல்லைண்ணா. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப எனக்கு இதா இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த படம் நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். சரி அவங்க வந்து மூத்தோன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம், எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த படம். நல்லா ஒரு ஃபெஸ்டிவல் சம்மந்தமான படம், நல்லா ஒரு இது பண்ணியிருப்பாங்க. சரி அவங்க ஓகே இது பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சோ மச் டிசப்பாயிண்டா இருந்துச்சு. 4 வருஷம் வந்து யாரு ஐ மீன் ஏன் இவ்வளவு தூரம் இது பண்ணியிருக்காரு, இத்தனைக்கும் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு போல இருக்கு. என்னடா இது, ஆக்சுவலி இவர் வந்து ஆக்டிங் மட்டும் விட்டுட்டு கீத்து அவங்கள்ட்டே வந்து கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா வந்து வேற யாராச்சும் அவங்க டீம் சம்மந்தமா அவங்க அவங்க அந்த டீம்ல யாராச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா கூட படம் இந்த அளவுக்கு வந்து கிராப்பா வந்திருக்காது. இவங்க வந்து இரு நான் ஏதோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு உள்ள ஏதோ ஒரு இது நடந்திருக்கு, இல்லைன்னா இவ்வளவு மோசமா வந்திருக்காதுங்க. நான் நிஜமா எனக்கு பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வேதனையா இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ ரொம்ப கஷ்டம். எல்லாரும் பேன் இண்டியா எல்லாம் எதிர்பார்க்குற படம், நிறைய பேர் வந்து கமெண்ட் அடிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்து அந்த ருக்மணி அந்த சீன்லாம் ரொம்ப ரொம்ப பதறினாங்க. எனக்கு ஒண்ணுதான் எனக்கு தோணுச்சு, சரி ஓகே எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு, என்னன்னா அவங்க ஆக்டர், அவங்க வந்து ஆக்ட்ரஸ், அவங்க வந்து அது அவங்க அவங்க பண்றாங்க, அது நடிக்கிறாங்க, அது அவங்க இது எதுக்கு தேவையில்லாம வந்து எனக்கு அதெல்லாம் பண்றாங்க. எனக்கு எரிச்சலா தான் இருந்துச்சு ஓப்பனா சொல்ல போனா. நீங்க எதுக்கடா வந்து இவ்வளவு தூரம் வந்து பதறீங்க, நடிக்கிற அவங்களுக்கே வந்து பிரச்சனை இல்லாத மாதிரி நீங்களா ஏன்டா அந்த மாதிரி தான் வந்து எனக்கு கேட்கலான்னு வந்து தோணுச்சு. எனக்கு சுத்தமா எனக்கு ஒட்டவே இல்லை. படமா பாத்தீங்கன்னா ஒரு யாஸுக்கு ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டா, ரொம்ப டிசப்பாயிண்டா தான் இருந்துச்சு. எனக்கு அது இப்படி இந்த ஸ்கிரிப்டை வந்து விட்டுருக்கலாம். அதுவும் இல்லாம டயலாக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஹெவியா அந்த கேஜிஎஃப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அவர் சொல்ற இதா இருக்கட்டும், இப்ப நார்மலா தண்ணி குடிக்கிறதா இருந்தா கூட தண்ணி எவ்வளவு இது தெரியுமா, தண்ணி அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹைப்பே தான் சொல்றாங்க தவிர ஷார்ட்டா அது முடிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கு. நிறைய சொல்லணும்னா நிறைய இது சொல்லலாம்னா. இப்ப 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 எராட்டிக் சீன்ஸே வந்து பாத்தீங்கன்னா அது அது நிறைய வைக்கிறாங்க. அதெல்லாம் இது இல்லை, அது பெருசா எனக்கு எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சரி வைக்கிறத வைக்கிறாங்க, அது தகுந்த மாதிரி நமக்கும் எதுவுமே இல்லை, சும்மா ரொம்ப ஃபிளாட்டா போயிட்டு இருக்கு. அப்புறம் வைலன்ஸும் வந்து கொஞ்சம் வெரைட்டி காமிச்சிருக்கலாம், அந்த வெரைட்டியும் இல்லாம ஜஸ்ட் அந்த ஹேண்ட் டு இந்த
மெச்சட்டி வச்சு அடிக்கிறாங்க, கன்னை வச்சு சுடுறாங்க. அந்த மாதிரி நான் போன தேட்டர்ல வேற கொஞ்சம் சவுண்டான தேட்டரா, எனக்கு அது வேற எல்லாம் சீட்டெல்லாம் அதிருது பயங்கரமா. எனக்கு அது வேற எனக்கு இதா இருந்துச்சு. சீட்டு தான் அது இருந்துச்சா? ஆனா எனக்கெல்லாம் நிஜமா இல்ல சொல்றேன். இல்லங்க, இவரு சொல்ல வந்தேன்னு பயந்துட்டேங்க. இல்லங்க, இவரு சொல்ல வந்த பாருங்க, இரண்டு கிச்சா எடுக்கிறாங்க, அதையாச்சும் ஒழுங்கா எடுக்கிறாங்க, எல்லாம் இரண்டு ஆகிற மாதிரி அப்படின்னு எனக்கு பயமாயிடுச்சு. என்ன சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி. அது பிளாட்டா எடுக்கிறாங்க, இரண்டு கிச்சனே பிளாட். என்ன புரியல, என்ன பண்ணணும், நீங்க முழுசா காட்டணுமா, நான் உள்ளுலயா படம் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்ட மாட்டாங்க அவங்க திரும்ப. அண்ணே இல்லண்ணே, அது ஓப்பனாவும் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஓப்பனா கேக்குறீங்க. ஆமா, சரி ரைட், வெயிலாண்ட போவோம். மாவீரன் கரெக்டா ஒரு காம்படிஷன் வேற குடும்பம் வராங்க. ஏவியனே இவ்வளவு வருத்தப்பட மாட்டான்ப்பா. ரொம்ப எனக்கு நான் எந்த படத்துல இவ்வளவு தூரம் நான் சொன்னது கிடையாது. முடிஞ்ச சின்ன பாசிட்டிவாச்சு கிடைக்கும் பார்ப்பேன். எனக்கு பெருசா எனக்கு எதுவுமே இல்லை, இதர் டெக்னிக்கல் சைட் தவிர. அதுலயும் வந்து இதெல்லாம் இது இப்ப இன்னொரு விஷயம், ரவி பஸ்ரு மியூசிக்கும் ரொம்ப ஒஸ்து தான். எனக்கு தபாகி சாங் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது பாக்குறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி. அதை தாண்டி அவர் ஒர்க்கு எதனா சாரி கேட்கல. சாய் பல்லவி சாய் பல்லவியா? மாவீரன் ப்ரோ எதுக்கு இதை கேக்குறாங்க? அவங்க தப்பிச்சிட்டாங்க போல. சரி, அவங்கதான் ராமாயணால வருவாங்க. ஓகே ஓகே, அவங்க முத காஸ்ட் ஆனாங்கண்ணா, எனக்கு புரியல எது கேக்குறீங்க. இல்ல பரவாயில்ல, விட்டுருவோம், பரவாயில்ல. கடைசி நீங்க சொல்லி முடியுங்க. பிரகாஷ் ப்ரோ, நான் கொஞ்சம் டக்குனே முடிச்சிடுறேன். நான் நேத்தே எக்ஸ்பெக்டேஷன் கேட்கறப்பே சொல்லியிருந்தேன், இந்த படத்து மேல சுத்தமா ஹைப் இல்ல, 0 எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போய் ஏதோ பார்க்கலாமேன்னு பார்க்க போறேன்னு. ஆனா படம் அந்த லெவல், அந்த மீட்டர்ல மாதிரி பொறுமையை சோதிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1.25 மணி நேரம் உள்ள உட்காரவே முடியல, சீட்ல நெளிஞ்சுக்கிட்டே இருந்தேன். பின்னாடி உட்காந்து கமெண்ட் வேற அடிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சீன் வரும்போதும். அதுவும் இந்த யாஸ் என்ட்ரி எல்லாம் என் ஃப்ரெண்டு ஆர்வமா வீடியோ எடுத்தான், இன்ஸ்டால ஸ்டோரி வைக்கிறேன்ட்டு. அதை எடுத்து முடிச்சுட்டு இந்த சீன் எப்படா வைப்பேன்னு புலம்பிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பின்னாடி எல்லாரும் ஒரு மாதிரி என்னடா இதுங்கிற ஒரு ஜோன்ல தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்குமே எதுவுமே ஒட்டல படம். ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், டைரக்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரும் போய் சுடுறாங்க, ஏன் சுடுறாங்க, அவங்களுக்கும் இந்த கேரக்டருக்கு என்ன சம்பந்தம், நீ யாரு முதல்ல, எதுவுமே புரியல. ஒருத்தன் வரான், 100 பேரை சுடுறான், திரும்பி வீட்டுக்கு போய் ஒண்ணு பண்றான், மறுபடியும் வரான். இதுதான் படம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சலிப்பு தட்டிருச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃப் எல்லாம் போக போக திடீர்னு சைனா போறாரு, சைனால இருந்து கோவா போறாரு, கோவால பையன் கேரக்டர்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அந்த பையன் கேரக்டர் வச்சு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வருது. அந்த ட்விஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே மண்டை சுடாயிடே, சீக்கிரம் வெளியே விடுங்கடா, நான் ஓடிடுறேன்டாங்கிற சூழ்நிலைதான் இருந்தேன். அதுவும் அந்த கிளைமேக்ஸ்ல நீங்க இதுலயே சொல்லியிருந்தீங்க, ரிவ்யூலயே சொல்லியிருந்தீங்க, ஒரு இடத்துல கீது மோகன்தாஸ் படைப்புன்னு போடும்போது அந்த இடத்துல எல்லாம் உண்மையாலுமே எதையாவது விட்டு ஸ்கிரீனை கிளிக்கணும் போலதான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மொத்த தேட்டருமே காண்டாயிருச்சு. படம் டைட்டில் கார்டு என் கிரெடிட் அதான் சொல்றேன். படம் முடிஞ்சோடனே மொத்த தேட்டரும் படம் முடிஞ்சிருச்சுன்னு எக்ஸைட் ஆனது நான் ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளவு வருஷத்துல இவ்வளவு படம் பார்த்திருக்கேன் தேட்டர்ல. படம் முடிஞ்சதுக்கு தேட்டரே செலிப்ரேட் பண்ணுச்சுன்னா அது டாக்ஸிக் தான். அதே மாதிரி இந்த தேசிங் ராஜால ஒரு காமெடி ஒண்ணு வரும். இவங்க சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துட்டு மாதவி 3 மாசம் கர்ப்பமா இருக்கான்னு சொல்லும் போது பம் வராதான்னு கேட்பாரு. அந்த மாதிரி, ஏண்டா உன் வாயிலிருந்து ஒரு நல்ல டைலாக் கூட வராதாடா? படம் ஃபுல்லா இஷ்டத்துக்கு டைலாக் எழுதி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைலாகும் பின்னாடி கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இதுவும் தான், கிளைமேக்ஸ்ல உனக்கு என்ன வேணும்னு எனக்கு இப்பவும் அது மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. மொத்த தேட்டரும் சேர்ந்து ஒரே டைம்ல ஒரே டைலாக். இதெல்லாம் ஒரு மாதிரி மொக்க படம்னாலும் சில படங்களை என்ஜாய் பண்ணி பார்ப்போம். இப்ப லெஜெண்ட் போயிருக்கேன், இந்தியன் 2, கங்குவா, இந்த படம் எல்லாம் போய் தேட்டருக்கு போனாலும் ஏதோ அந்த படத்தை அந்த 2.5 மணி நேரத்தை ஓட்டிட்டு வெளியே வரக்காச்சும் ஏதாவது கண்டென்ட் இருக்கும். இந்த படம் 3.25 மணி நேரம் ஓடிட்டே இருக்கு. அதுவும் அந்த எராட்டிக் சீன்ஸையாச்சும் இன்ட்ரெஸ்டிங் எடுப்பாங்கன்னு பார்த்தா அதையுமே தூக்கம் வர லெவலுக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி சீன் வரும்போது ஒரு 4 பேர் போன் எடுத்து நோன்றது நினப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்குங்கிற மாதிரி எல்லாத்தோட நினப்பும் பூரா அதையாச்சும் உருப்படியா எடுத்துருக்கலாம், அதையாச்சும் உருப்படியா எடுத்துருக்கோம். என்ன படம் பார்க்க போறீங்க, என்னையா பார்க்க போறீங்க? சாரி ப்ரோ, இதை வச்சாலே நிறைய இது ப்ரொமோட் பண்ணாங்கண்ணே, அதனாலதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா காமிச்ச டீசரா இருக்கட்டும், ட்ரெய்லரா இருக்கட்டும், எல்லாம் இந்த மாதிரி தானே ப்ரொமோஷன் பண்ணாங்க, இந்த மாதிரி தானே காமிச்சாங்க. அதனாலதான் வந்து
இல்ல நினைக்கிறேன். நான் என்னங்கிறேன்னா இப்போ படத்துல பாட்டும் மொக்க, படமே மொக்கையா தான் இருக்கு. அதுக்கு ஃபோன் நோண்டுனா பரவாயில்ல. முக்கியமா ஆடியன்ஸ உள்ள இழுத்துட்டு வந்ததே இந்த விஷயம் தான். அதுக்கே நிறைய பேர் எடுத்து போனை தான் நோண்டிட்டு இருந்தாங்க. இப்ப கூட என்னடா பாருங்க ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருக்காரு, என்னன்னா நெகட்டிவ்லயே ஹைப்லயே வெறியேத்துறீங்களே அப்படிங்கிறாரு. இதை பார்க்க வச்சிருவாங்க போறாருன்னு பார்த்துட்டு வர போறாரு நாளைக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்படித்தான் நிறைய பேர் போக போறாங்க நாளைக்கு. ஸ்பேஸ் கேட்கறவங்க யூடியூப்ல சரி இங்கேயும் சரி நாளைக்கு சரிப்பட்டு வராது. நாம ஒண்ணு போட்டாதான் சரிப்பட்டு எனக்கு என்ன வரும். டவுட்னா, நான் நிறைய பப்ளிக் ரிவ்யூ கேட்டேன், இங்கேயும் கேட்டேன். நிஜமாவே என்ன கதைங்கிறதே புரியலையா? நிஜமாலுமே புரியல. இல்ல கதையெல்லாம் புரியுது, கதையெல்லாம் கதை புரியுது. ஆக்சுவலா அவங்ககிட்ட கதைன்னு ஒண்ணு இல்லைங்கிறது புரியுது. ஓகேவா? அவங்க என்ன இது, நான் இந்த சீன்ஸ் வைக்கிறோம், 4 ஃபைட் சீன்ஸ் வைக்கிறோம், இந்த ஆங்கிள் வைக்கிறோம். எப்படி வந்து கங்குவால வந்து காத்துல ஒரு ஃபைட்டு, தண்ணியில ஒரு ஃபைட்டு, காட்டுக்குள்ள ஒரு ஃபைட்டு, பனியில ஒரு ஃபைட்டு அப்படின்னு எப்படி இந்த ஃபைட்டா பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இந்த இதை எழுதிக்கிறாங்க அப்படின்னு இருக்குல்ல. அந்த மாதிரி பண்றதுதான் இந்த படத்துல வந்து செக்ஸின் ஒன்று வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு செக்ஸின் வைக்கிறோம். கார்ல ஒன்று வைக்கிறோம், ரைட் ஓகே முடிஞ்சிச்சு. அடுத்து தண்ணியில ஒன்று வைக்கிறோம், ரைட் ஓகே முடிஞ்சு. அடுத்து வந்து ஒரு ரூமுக்குள்ள பாம்பு வச்சுக்கவங்க கூட செக்ஸ் வச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அதனால ஃபேண்டசி ஆண்டில் என்னென்னமோ யோசிச்சிருக்கிறான் மனுஷன். என்னென்னமோ யோசிச்சு அதெல்லாம் கொஞ்சம் இப்படி பண்ணுவோம், அப்படி இப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி 2 ஃபைட்டு. கத்திய வாயில சொருவோமா, ரைட் சொருவியாச்சு. தொடையில சொருவோமா, சொருவியாச்சு. அப்ப துப்பாக்கி வச்சு இப்படிதான் ஒருத்தர் அப்படியே தவறல மாட்டி அவன் அப்படியே வாயிலும் தண்ணி வந்தா எப்படி இருக்கும்? தவறதவங்க அப்ப அதுல நம்ம குடிச்சா எப்படி இருக்கும்? இப்படி அவன் இப்படி யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கொள்றாங்க. அதாவது கொன்னுட்டு இப்படி பண்ணல, இப்படிலாம் வைக்கணும், இப்படிலாம் வைக்கணும்னு ஓப்பனிங் ஃபைட் சீன். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஓப்பனிங் ஃபைட் சீனா பாம்பு பிளாஸ்ட் என்னென்னமோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பாம்பு பிளாஸ்ட் பத்தி வச்சுதான் எல்லாம் வெடிச்சிருக்கும். ஆனா அங்க அவன் ஓப்பனிங் இன்ட்ரோ இப்படி கொடுக்கணும். அவன் காருக்குள்ள இப்படி பண்ண அந்த அளவுக்கு பவர், கார் பம்ப் ஆகி உங்களுக்கு பிளாஸ்ட் ஆகுது. இப்படி வைக்க அவன் என்னமே, அதாவது அவன் இதுல ரைட்டர் சொல்றேன், ரைட்னா கீது மோகன்தாஸா இருக்கட்டும், யாசா இருக்கட்டும், அவங்க என்னமே இப்படிதான் இருக்கு. நம்ம இப்படி சீன் வச்சுட்டோம், அதுக்கேற்ற மாதிரி கதைகள் தான். இப்படி போனான்னா படத்துல என்ன இருக்கணும் கதை? எப்பவும் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஏதோ ஒரு போதைப் பொருள், அந்த ரைட், இது ஒரு பிசினஸ், இந்த பிசினஸ் ஒரு கேங் நடத்தும். அந்த கேங்ல எவனோ ஒருத்தர் வளர்ந்து வந்தா இவங்களுக்கு பிடிக்காது. அவங்க உள்ள இருந்து வேலை பார்ப்பாங்க. உள்ள இருந்து வேலை பார்க்கறவன ஃபர்ஸ்ட் கொல்லணும். கொண்டாச்சு. இப்ப அவங்க பழி வாங்கணும் ஒரு நினைப்பாங்க. அப்ப வெளியே போனவன் அவங்க வளர்ந்து வந்து அவங்க கிட்ட அவன் எவனா மாமனோ மச்சினோ மாமனோ எவனோ ஒருத்தவனோ அவங்க கூட ஹீரோ உரண்டா இருப்பான். அதுல இவன் ஹீரோ வந்து அவனை போட்டு தள்ளிடுவான். அப்ப அவன் அங்கிருந்து அடிக்க வருவான். அப்ப அவங்க ஒரு அந்த என்னது கேங் வார் நடக்கும். இதுதான் கிளைமேக்ஸ். இப்படித்தான் உங்களுக்கு ஒட்டுமொத்த இது வந்து நம்ம உலக சினிமா வரலாறுல எத்தனை படம் பார்த்துருப்போம் அதான் நடக்கும். புஷ்பாலே அதான் நடந்துச்சு, ஏகப்பட்ட படத்துக்கு இதான் நடந்துச்சு, அதே தான் இந்த படத்துல நடந்துச்சு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ரைட்டிங்காவே நிறைய சந்தேகம் இருக்கு இந்த படத்துல. ஸ்பாயிலர் இவ்வளவு பேசுனால சொல்றேன். ஒரு கேரக்டர் கங்கான்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து தம்பியை வந்து இந்த சிட்டியவே ஆளணும்னு சொல்லி எதுக்காக ஆளணும்னு நினைக்கிறது தெரியாது, பட் விட்டுருவோம். ஆனா அந்த கங்காங்கிற கேரக்டர் வந்து ஹீரோக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, அந்த கேரக்டர் ஒரு விஷயம் தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதனால கோவப்பட்டு முதல்ல கொலை பண்ணுவாரு. ஒரு நிமிஷம் அடிச்சுட்டாங்களா? ஆச்சு, நான் வரேன். பேட்டர் நான் ஒளி வைக்கிறேன், ஒளி வச்சிருப்போம். என்ன சொன்னேன்? அந்த கேரக்டர் அந்த எதுக்காக முதல்ல ஒரு மர்டர் பண்ணதோ, ஆனா அதே கேரக்டர் பசிக்குதுங்க இருக்கா திரும்ப அதே தப்ப பண்ற மாதிரி காமிச்சிருப்பேன். அதை நியாயப்படுத்தி வேற சொல்ற மாதிரி வேற காமிச்சிருப்பேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் என்னடா ரைட்டிங் இது? என்ன கேவலமான ரைட்டிங்? அந்த பண்ணக்கூடாதுன்னா கொலை பண்ணிட்டு வந்த, அப்புறம் அதே பண்ணது பெருமையா வேற சொல்லிட்டு இருக்க. பசிக்குதுன்னா நீ வேலை செய்யப்போ என்னென்னமோ வேலை இருக்கு இல்லையா? கடைசியா நம்ம படங்கள்ல காமிக்கிற மாதிரி இந்த பிக்சர் எடுக்கிற மாதிரி காமிப்பாங்க படத்துல. ஒரு சில படம் அவ்வளவு நம்ம ஆடியன்ஸுக்கு இறக்கம் வரணும், அந்த கேரக்டர் மேல பரிதாபம் வரணும் இருக்க காமிப்பாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படிம்பாங்க. இல்ல வந்து தான் சாப்பிடாம தம்பிக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட படத்தை சீன் வச்சிருப்பாங்க. வீரம்ல கூட ஒண்ணு கொடுப்போம், உடனே தெறிக்க ஓடுவான், கேட்ட தண்ணி இழுக்குமான்னு அப்படிலாம் பார்த்த சீனு போக இந்த படத்தை வேற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கேன். இதுல பெருமைப்படுத்துறதுக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி இருக்கும். இதுல வேற சரி ரைட்டு போங்க, அந்த அளவுக்கு ரைட்டிங் இருந்துச்சு. ஆனா பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு படம் பார்க்கும்போது நீங்க சொன்னீங்கல்ல என்னமோ இழுத்துட்டு எழுதிருப்பாங்க, இழுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நினைக்கிறேன். உங்களுக்கு படம் பார்க்கும்போது தோணல இவங்க கதைன்னு ஃபர்ஸ்ட் படம் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது எழுதின கதை ஒண்ணு, நடுவுல எதையோ பார்த்து ரொம்ப மைண்ட்லாம் மாறி இதுல இப்படி இருக்கு அதுல இப்படி இருக்கு, அப்ப நம்மளும் இப்படி பண்ணணுங்கிற ஒரு ஃபர்ஸ்ட்லயும் எதுவும் எழுதலைங்க. ஃபர்ஸ்ட்லயும் சீரியஸா எழுதல. இவர் ஏதோ ஒரு என்னவோ எப்படி எந்த ஆங்கிள் இது பண்ணி சொல்லி ஓகே பண்ணாங்களோ விட்டுங்க, எதுவுமே எழுதல. நான் என்ன சொல்ற, ரைட்டிங்கே இல்லாத ஒரு படம். எப்படி சொல்லுவோம்ல, அந்த கஞ்சா கருப்பு ஏதோ ஒரு படத்துல சிவபதிகாரம் நினைக்கிறேன். அந்த படத்துல இது இல்லாத உயிரினம், அது இல்லாத உயிரினம், இது இல்லாத உயிரினம் ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. அப்ப எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வருவாங்கல்ல. அந்த மாதிரி கதையே இல்லாத படம் நம்ம ஏதாவது பார்த்திருக்கோம்னா நிறைய படங்கள் அப்பப்போ பார்த்திருப்போம். அதுல இந்த மாதிரி ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் நீங்க வந்து ஒரு எரட்ட சீன், ஒரு ஃபைட் சீன், ஒரு எரட்டிக் சீன், ஒரு ஃபைட் சீன், ஓகே இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்,
அப்புறமேட்டு வந்து ஹீரோட்ட இருந்து ஹீரோனை காப்பாத்த ஆடியன்ஸ் காப்பாத்த அதாவது ஆடியன்ஸ் முயற்சி பண்றாங்கிறது இது ஒரு வித்தியாசமான ஆங்கிள். நீங்க 3D 5Dல கூட அந்த ஆடியன்ஸ்க்கு இந்த இவ்வளவு உணர்ச்சி வருமானு கேட்டா கிடையாது. 5D தேட்டர் என்னமோ 4D தேட்டர் ஆடும், சேர் ஆடும், புகை எங்க இருந்து வர மாதிரி இருக்கும். ஆடியன்ஸ் அவ்வளவு கனெக்ட் ஆக மாட்டான். ஆனா இப்ப இந்த ருக்மிணி வசந்த காப்பாத்துறதுக்கு ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுறது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேட்டர்ல ஏஞ்சி ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் வெளியே ஓடுறான், ஒருத்தர் ஸ்கிரீன் பார்த்து ஓடுறான், ஒருத்தர் கத்துறான். இப்ப நீங்க ஆடியன்ஸ் 70 கனெக்ஷன் 80 கனெக்ஷன் என்ன கொடுத்தாலும் இது மாதிரி உங்களால முடியுமா? அது கொடுக்குற அது மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவம் இது. அப்படி வேணா நீங்க புதுமையான படைப்பு வேணா நீங்க இதை ப்ரொமோட் பண்ணலாம். ஆடியன்ஸ் எப்படி நாங்க கொண்டாடி எப்படி என்னது என்கரேஜ் போடும்போது ஏன்ச்சி ஸ்டாண்டிங் ஓவேஷன் எல்லாம் கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா படம் முடிஞ்சிருச்சுன்னு கொடுத்தாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்பாடான். இன்னொன்னு வந்து ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் ஒன்று வரும். ஃபர்ஸ்ட் ஃபைட் முடிஞ்ச உடனே படம் முடிஞ்சு அப்பா கில்ட்டியா ஃபீல் ஆயிட்டு நினைச்சு பாதி பேர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபா மனித வெடிகுண்டா மாதிரி வெடிப்பான். ஏன் வெடிக்கிறான்னு எல்லாத்துக்கும் எனக்குமே புரியாது. டேய் அவன் எவ்வளவு அவன் குடும்பத்துக்காக சாகுறான்டா, நீ ஏன்டா முன்னாடி போய் லாஜிக் எனக்கு புரியல. நீ நட்பு என்னன்னு ஒன்னும் புரியல. நீ கூட தான்டா வந்து அக்காக்காரியே பாதியில போயிட்டா, அக்காக்காரியை நினைச்சு தம்பி வைத்தியமே ஆயிட்டான். ஆனா நீ இருக்கிற பாம்பு பிளாஸ்ட போய் தானா சாகுறங்கிற மாதிரி. அதுவும் அப்பையில அப்படிதான் இருக்கும். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பேசின பேச்சுக்கு கோர்ட் கேஸ் கன்ஃபார்ம் தான் போல. பேச மாட்டேன் இதுல ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, இதுல குபீர் என்னன்னா இந்த குப்பையை கிண்டி வச்சு துரந்தர் 2 கூடவே யோசிச்சு பாருங்க. கிளாஷ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம கென் கருணாஸே தமிழ்நாட்டுல யாசிக்கு மொத்தமா முடிச்சு விட்டுருப்போம். ஐயோப்பா, நீங்க யோசிச்சு பாருங்க, துரந்தர் 2 கூட கிளாஸ் ஆயிருந்துச்சுன்னா ஒரே நல்ல சமாதி தான் துரந்தர் 2. நம்ம ஏன் பேசக்கூடாது? ஏன் ட்வீட் ஒன்னு பார்த்தேன். நஷ்டத்துல கணக்காட்டுறதுக்காகவே சில ப்ரொடியூசர் படம் எடுப்பாங்க. இவரும் அந்த திட்டத்தோட தான் வந்திருக்காரு. என்ன பசீர் என்னமோ பசீர்னு வரும், ஏதோ ஒரு நசீம் பசீர், ஏதோ ஒரு பசீர்னு வரும், நல்ல பசீரானா ஏதோ ஒண்ணு வரும். பிரகாஷ் ப்ரோ அந்த வீடியோ தான் போடலாம்னு நினைச்சேன். பிரகாஷ் ப்ரோ கேடி த டெவில், ஜனநாயகன், டாக்ஸிக், வேற என்ன இருக்கு அவர் லிஸ்ட்ல? பிரகாஷ் ப்ரோ ஹாரிஸ் பஷீர். பிரகாஷ் ப்ரோ ஹாரிஸ் பஷீர். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பாருங்க, கொஞ்சம் லோவா கேட்டுச்சு, இப்ப கொஞ்சம் தெளிவா கேக்குது பாருங்க. இல்ல நான் வந்துட்டு இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன். அவர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நானும் இந்த டாக்ஸேஷன் காட்டுறதுக்காக 2-3 படம்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. எனக்கு சமசாக்கு ஐயோ அப்படின்னு அந்த படம் பேர் சொன்னாரு. எனக்கு தெரியல என்ன அப்படி ஒரு படம் வந்துச்சான்னு தெரியல. பட் அந்த டாக்ஸேஷனுக்காக வந்து பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் அப்படி ரியலா ஒரு பர்சன் இன்னைக்கு தான் பார்த்தேன். சரி ஓகே பாருங்க, இன்னைக்கு 1/2 மணி நேரம் கூடுதலா போனோம், குஷியில போனோம். பிரகாஷ் ப்ரோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒண்ணு கேட்டு முடிச்சுக்கிறேன். இந்த ட்ராக் டாலிவுட்னு ஒரு பேஜ் இருக்குல்ல, அவன் போட்டிருக்கான் ஏதோ தெலுங்கு ட்ரேட் சர்க்கிள்ல ஜெயிலர் தள்ளி போகுங்கிற மாதிரி தெரியலங்க. நம்ம இப்ப வந்து ஜெயில எல்லாம் தள்ளி போகாது ஜெயிலர் 2. ஆனா என்னன்னா தர்மன் முன்கூட்டியே வருதுங்கிறத கொஞ்சம் சொல்லி பேசிட்டு இருந்தோம்ல, அது கொஞ்சம் உறுதிப்படுத்துற மாதிரி நிறைய தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் என்னால நம்ப முடியல எனக்கு. பரணி கேட்கற மாதிரி சொல்லுங்க சார். அட்டாக் ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம பார்வையில ஆரம்பிச்சாரு சொல்லுங்க. அப்ப இல்ல தர்மன் பண்ணிருப்பாரு. அவருக்கு எனக்கு பர்த்டே விஷ் எல்லாம் போட்டீங்க ப்ரோ. கண்டென்ட்டே நீங்க தான அனுப்புனீங்க. முடிக்க போற தரவேல டாக்ஸி கேக்குறேன். பாய் பாய் பாய். நான் பிரகாஷ், நான் ஒரே விஷயம் மட்டும். சரி அட இவரு ஒருத்தர் கடைசியா எல்லாரும் போற மாதிரி இது முடியாதுன்னு நாலு கிளைமேக்ஸ் வந்துருச்சு. சொல்லுங்க. ஒருத்தர் ரிவ்யூ போட்டிருந்தாரு, தெரியும் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ரமேஷ் பாலன் பேர் சொல்லு. ரமேஷ் பாலன் சொல்லு, பேர் சொல்லு. ஓபன் பண்ண அபிஷேக்னு சொல்லுப்பா. ரமேஷ் பாலன் ஓபன் பண்ண அபிஷேக் சொல்லுப்பா. இல்ல ஓகே, அவர் பார்த்து அது ரமேஷ் பாலன் விஷயத்தை சொல்ல விட மாட்டீங்க. சொல்லுங்க மோகன், உங்களை பாரு தடுக்கிறாங்க. எவ்வளவு தடைகள். 3.5 கொடுத்திருக்காரு. சரி, என்ன அந்த டெக்ஸ்ட் இது போடுவாங்கல்ல, பார்த்தா மேக்கிங் இது மட்டும் தான் போட்டிருக்காரு தவிர எதுவுமே சொல்லல. அவரு வேற படம் பார்த்திருக்காரு, அவ்வளவுதான். வேற படம் காட்டியிருக்காங்க, அதுக்கு அந்த மார்க் போட்டிருக்காரு. பிரகாஷ் ப்ரோ முடிச்சிடலாம். அதெல்லாம் இல்ல, அவர் 3 கீழே எந்த மார்க்கும் கொடுத்துருக்க மாட்டாரு. இப்ப ஒருத்தருக்கு ஒரு ட்வீட் பண்ணிருப்பாரு, ரொம்ப சிம்பிளா முடிச்ச ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு ஒருத்தர். அதை கோட் பண்ணி எல்லா ஸ்கூல்லயும் ஒரு வாத்தியார் இருப்பாரு, எவ்வளவு எழுதினாலும்
எவ்வளவு எழுதாமே விட்டாலும் அவர் கம்மியா மார்க் போட மாட்டார், எப்படியாவது 35 போட்டு பாஸ் ஆக்கி விட்டுருவாரு. சரி பரணி, அப்ப பிரேக் ஆகுது, முடிச்சிடலாம். பாய் பிரகாஷ் ப்ரோ, பிரேக் ஆகுது. பாய் 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 பரணி, முடிச்சிடலாம். பாய் பாய். நல்லா தான் ப்ரோ கேக்குது, நல்லா தான் கேக்குது. அந்த எக்ஸாம்ல சொல்லிட்டு போங்க தலைவா, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இல்ல எங்க எல்லா ஸ்கூல்லயும் ஒரு வாத்தியார் இருப்பாரு. அந்த வாத்தியார் எவ்வளவு கம்மியா எழுதினாலும் எவ்வளவு லோவா எழுதினாலும் எழுதவே இல்லைனாலும் 30 போட்டு பாஸ் ஆகும்னு நினைக்க வருவாரு. அந்த மாதிரி ஒரு வாத்தியார் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டு போங்களேன். ஏன் குறையா பாக்குறீங்க? ஒரு ஊர்ல ஒரு வாத்தியார் அப்படி இருந்துட்டு போட்டோம். இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஆனா விடுங்க பரணி, கேட்கலாம், முடிச்சிடலாம். பாய் பாய். நாளைக்கு சந்திப்போம். ஆனா ஒரு மாதிரி இருக்குண்ணா, ஏன் இப்படி பண்றாங்க? உங்களுக்கு தான் கேட்கல. இன்ஃப்ளூயன்ஸான ஆளு அவரு, எத்தனை பேர் ஆனா விடுங்க, ஒரு பர்சனலா ஒருத்தர் போட்டு அட்டாக் பண்ண வேணாங்க. நம்ம ஸ்பேஸ்ல இல்லாத ஆளு நம்ம பேசுறது வேற விட்டுருவோம். படத்தை பத்தி பேசுறோம், படம் பார்த்தோம் பேசுவோம், ஓகே. இப்ப இல்லாத ஆளு ஏன் பேசிக்கிட்டு? எப்பவுமே தனி அவங்க விருப்பங்க. அவங்க இன்னொன்னு சொல்றேன், ரசனைங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது. ஓகேவா? எனக்கு பிடிச்ச படம் இன்னொருத்தர் பிடிக்காம போகலாம். இன்னொருத்தர் பிடிச்ச, எனக்கு இந்த படத்துல டாக்ஸிக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிக்கணும்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் விட்டு ஷாக் ஆயிட்டாரு, எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஓகேவா இருக்கு. எவ்வளவு மோசமா இருக்க மாதிரி இல்லையே, படம் நல்லா தானே, அதாவது ஓகேவா தானே இருக்குங்கிற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல டோட்டலா காண்டானே. அது மாதிரி ரசனைகள் மாறுபடும். இப்ப இந்த ராமன் லீலாவே எனக்கு அப்படிதான். ராமன் லீலா நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, காமெடி இருக்கா, காமெடி இல்லையா, சிரிப்பா வருதா, இப்ப சிரிப்பே வராது, காண்டி எடுத்துதா, எதுவுமே தெரியாது, எதுவுமே புரியாது. ஏன்னா எப்படி இந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ரைட்டிங் இருக்கும். ஏன்னா 100 பேர் படம் பார்க்கறாங்கன்னா 80 பேர் சிரிப்பாங்க. ஏன் சிரிக்கிறா நம்ம கேட்க முடியாது. இது நமக்கு சிரிப்பு வரல, அவ்வளவுதான். ஆனா 80 பேர் சிரிப்பாங்க. அந்த படம் ஓடிடில வந்த அப்புறம் பாருங்க, அது மாதிரி நடக்கும். அந்த மாதிரி ரசனைகள் மாறுதலுக்கு உட்பட்டது, அதை நம்ம கேட்கவே முடியாதுல்ல. ஓகே பாய், நாளைக்கு சந்திப்போம், டீட்டெயிலா பேசுவோம். பாய் 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 பாய்.